அந்த நேரத்தில் ஆய்வு அசுரத்திற்கு வரும் ஆனந்தம் கொள்வது இந்த பெரும் உலகத்தை எடுத்த பலத்திற்கு வெளியே பயனாற்றி சந்தரும் நினைவாக ஆண்டவாளர்கள் அவையில் நம்ம இதே பல்கலத்தை பார்க்கிறோம். இந்த தத்துவ வழியிலே ஒரு வரி ஞாபகம் என்ன சொல்றாரு, விளைப்பதையே தேர்வு கண்டாய் விளைப்பதையே இது மனித உடலுக்கு மட்டும் பொருந்துமா, இல்ல ஆடு மாடு காக்கா குருவிக்கெல்லாம் பொருந்துமா அப்படின்னு இது ஐயா சாந்தி தவறு நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. விளைப்பதிலே தேகம் கண்டாய் மனித தேகத்துக்கு மட்டுமா, ஆடு மாடுகளுடைய தேகத்துக்குமா, வண்டு பரப்பன ஊர்வன இந்த தேகத்துக்குமா, எல்லாத்துக்குமா? சாமி சொல்லியிருக்காரு வினைப்பதிவு தேகம் கண்டாய் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்குமா இருக்குமா? மனிதனுக்கு மட்டும்தான் அது கிடையாது. விலங்கின பதிவிலிருந்து வந்ததுதான் மனிதன். ஆமா, விலங்கின பதிவிலிருந்து வந்ததுதான் மனிதன். ரைட்டு. ஆனால் விலங்கினங்களுக்கு விளைவை கொடுக்கக்கூடிய பதிவு என்ற ஒரு பதிவு இல்லை. விலங்கின பதிவுங்கிறது செயல்பதிவு தான். செயல்பதிவு தான். செயல்பதிவு இருக்கும், செயல்பதிவு இருக்கும். ஆனா அந்த பதிவு என்ன மாதிரி இல்லை, விளைவை கொடுக்கக்கூடிய அந்த பதிவாக அது இல்லை. இந்த சஞ்சீர தர்மத்துக்காக அங்க இன்னொரு தேகம் எடுக்கிறது அப்படிங்கிற விலங்கினத்தில் இருக்க முடியாது. வினைப்பதிவு தேகம் கண்டாங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன் பாருங்க, விலங்கினங்கள் ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் அது தேகம் எடுத்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஐயுணர்வை அறிந்து கொள்ள. அதனால நீங்க பிரபஞ்ச பரிணாமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாக தோன்றியது. பஞ்சபூதங்களிலிருந்து 5 விதமான காந்தம் வெளிப்பட்டது. பஞ்ச தன் மாத்திரை வந்தது. அந்த பஞ்ச தன் மாற்றத்தை உணர்ந்து கொள்ள ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அது வந்தது. அதானே அப்ப அவருடைய பர்பஸ் என்ன? அது வரைக்கும் வந்த பர்பஸ் என்ன? அந்த பஞ்சதன் மாற்றத்தை உணர்ந்து அறிந்து கொள்றதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்காக தான் அதுக்கு தேகம் எடுத்தது. அது வரைக்கும் வந்தது அதுக்காகத்தான். ரைட்டா? முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சிருச்சு. 5 உணர்வுகளையும் அனுபவம் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அறிவுக்கு என்ன தேவைப்படுது? அடுத்து அனைத்தையும் அறிந்து இறைநிலை அடைவதற்காக வந்த தேகம் எடுத்ததுதான் மனுஷன். அதுக்காக மனிதன் வந்தது. அப்ப மனிதனாக வந்த பிறகு முடிச்சுட்டு போக வேண்டியன புள்ளி வச்சுல முடிச்சு போக வேண்டியன. இங்க என்ன இருக்கு? இப்ப அந்த 5லேயே தொக்கி நின்று அதுவே மயங்கி போனதுனால இங்க ஒரு பதிவு வருது. இந்த பதிவு என்ன? அது விளைவை கொடுக்கக்கூடிய பதிவா வருது. அப்ப இங்க இந்த விளைப்பதிவு இன்னொரு தேகம் இருக்கு. மனிதனுடைய வினைப்பதிவு ஒரு தேகம் எடுக்குது. எதுக்கு? விளைவை கழிப்ப, அதாவது வினையுடைய விளைவை அனுபவித்து கழிப்பதற்காக தேகம் எடுக்குது.
நம்ம தேகம் வேற ஒன்றும் அந்த அன்பையும் உணர்வதற்காக இல்லை, அதான் முடிஞ்சிச்சு. அப்ப மனிதனுடைய உடல் தோன்றியதற்கு என்ன காரணம்? தேகம் எடுக்க வேற விழிப்பறிவுதான் காரணம். அப்ப விழிப்பறிவே தேகம் உண்டாகிறது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு தோணுது. இப்ப சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப ஆடு மாட்டுக்கு சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் அதுக்கு இருக்குமா? இருக்குமான்னு கேட்டா அது விளைவி கொடுக்கக்கூடிய பதிவு அது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த 50 விலங்கினங்கள் வரைக்கும் அந்த விலங்கினங்களுடைய செயல் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு சர்வைவல், இது ரெண்டு பேர் வேற எதுவும் இருக்கு. அந்த உணர்வு இருக்கு சர்வைவல், வேறு எந்த பர்பஸும் இல்லை இருக்கா? நல்லா பாருங்க. நம்ம 5 அறிவு விலங்கினங்கள் வரை அதனுடைய செயல்களில் இருக்கக்கூடிய அனைத்தும் அது இந்த 5 புலன்களை எதுக்கு யூஸ் பண்ணாலும் எந்த அளவில் யூஸ் பண்ணும்? டு சர்வைவ். என்ன வாழ்வதற்கு? உயிர் வாழ்வதற்கு மட்டுமே, வேற எந்த செயலும் இருக்காது. வேற ஏதாவது செயல் செய்தா? வேற ஏதாவது இருக்கா? இல்லை. அதுக்காக ஏதோ செயல் செய்யுது, அந்த செயல் செய்த பதிவு இருக்கு. அந்த உயிர் வாழ்வதற்கு மட்டும் தேவையை ஒட்டி மட்டும் செயல் இருக்கு. ரைட்டா? அப்ப அப்படிப்பட்ட செயலுக்கு விளைவு உண்டா? இல்லையே. நம்ம நினைக்கலாம், இப்ப ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினுக்கு துன்பம் கொடுத்து வாழ்க, இன்னொன்னு அடிச்சு சாப்பிடுது, அப்ப அது பாவம் தானே. துன்பம் நம்ம பாவத்துக்கு தகுந்த என்ன சொல்றோம்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் ஏற்பட்டால் பாவம். அதானே? துன்பம் ஏற்பட்டால் பாவம். இப்ப அது இன்னொன்று அடிச்சு சாப்பிடுது, அப்ப அதுக்கு பாவம் உண்டு இல்லை? புலி மான அடிச்சு சாப்பிடுது, அதுக்கு பாவம் உண்டு இல்லை? உண்டு இல்லை? அங்க பார்த்தோம்னா அது அந்த உள்ளோனோட இன்னொன்று துன்பம் அப்படிங்கிற ஒரு செயல் இருந்தாலும் அதனுடைய நோக்கம் இருக்கு, டு சர்வை, வேற ஒன்றும் இல்லை, டு சர்வை. ரைட்டா? இப்போ அப்படி பார்த்தா இப்போ ஒரு பையன் அப்படியே சாப்பாடு யாருமே கொடுக்காம அனாவே அலையான், பட்டினியா கிடக்கிறான். எங்கேயுமே சமுதாயம் யாருமே கொடுக்கல, அப்படி ஒரு பட்டினியில் இருக்கான், பசி கொடுமையில் இருக்கான். சோமாலியிலிருந்து ஒரு பையன் நம்ம கடைவீதிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோம், நம்ம ரோட்டில் வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சு, அப்படி கொடுமையில் இருக்கான்னு வச்சுக்கோம். அங்கே ஒரு வடக்கடையில் வடை அடிக்க வச்சிருக்காங்க. அவர் வடக்கடைக்காரர் அங்கே ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்காரு, இவன் ஒரு வடையை அடிச்சு சாப்பிட்டான் வச்சுக்கோ. சாப்பிட்டாங்க, திருப்பி சாப்பிட்டாங்க. இது குற்றமா? குற்றமா? இது பாவப்படிவா? இந்த செயல் ஒரு பதிவு, இது பாவப்படிவா? ஆகுமா? ஆகுமா? அது பாவப்படிவா? ஆகுமா? உங்களை இந்த 2 பாக்ஸில் ஏதாவது ஒன்று போடுங்க, நீங்க எந்த பாக்ஸில் போடுவீங்க? அந்த செயலை கேட்டா கொடுக்கல, கேட்டு கிடைக்கல. இப்ப அப்படி ஒரு பசங்க ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டான். ஆமா, அதாவது சர்வைவலுக்காக தேவைக்காக மட்டும் ரைட்டா அவன் நாளோட சாப்பிட்டு 4 எடுத்து பைக்கில் வச்சுட்டு ராத்திரி வச்சுக்கலாம் சொல்லிட்டு போனான்னா வேற இதுதான் சாப்பிட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? சர்வை அப்படி யாரும் செய்யறது இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி இருந்தா அந்த செயல் பாவமா? ஆனா நம்ம செய்யற செயல் எல்லாம் இருப்பாங்க. நம்ம செய்யற செயல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம தேவை நிறைவேறின பிறகுதான் நம்ம செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம்.
பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு பசிக்கு சாப்பிட்டு இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில போக பார்த்தீங்களா செயல் செய்ய எதுக்கு அடுத்தவனுக்கு எடுக்கிறது, அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்கறது. தேவையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம பதிவை ஆரம்பிக்கிறோம். அப்படித்தானே ஆரம்பிக்கிறோம். இல்லை சார், அப்படி இல்லை சார். காலையில சாப்பிட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து மதிய சாப்பாட்டுக்காக வேலைக்கு போறாரு. அப்படி யாராவது இருந்தா கை கொடுத்து காலையில் சாப்பிட்டோம், மதிய சாப்பாட்டுக்கு ஒன்றும் அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போய் கொண்டு வந்து மதியம் சாப்பிட்டா. அப்படி யாராவது வேலைக்கு போறவங்க இருக்கீங்களா? இருக்குமா? இல்லையே. இப்ப நம்ம வேலைக்கு போறவங்க எதுக்கு தெரியுமா? 6 மாசம் கழிச்சு அரிசி வாங்குறது. 6 மாசம் கழிச்சு அரிசி வாங்குறது அதானே வச்சிருக்கோம். சில பேர் வேலைக்கு போறோம் மகனுக்கு அரிசி வாங்குறதுக்கு, பேரனுக்கு அரிசி வாங்குறதுக்கு, எல்லாம் வச்சிருக்கோம். எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இருக்குல்ல. சர்வைவலுக்கு இருக்கு. சர்வைவலுக்கு இருந்தும் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்றோம்? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்ப இந்த செயல்கள் அந்த செயலை கம்பேர் பண்ணலாமா? அது வெறும் சர்வைவலுக்கான செயல். அங்க பதிவு பாவப்பதிவாக செயல் விளைவு கொடுக்கக்கூடிய பதிவாக தான் இருக்காது. மனிதனுடைய செயல் தான் அப்படியாது. மனிதனுக்குத்தான் இது தேகம் கொண்டா தேகமா மாறும். தேகம் அதுக்காகவே மாறும். விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பாக இருக்கக்கூடிய பதிவு நம்ம கர்மயத்தில் இருக்கு. நம்ம கர்மயத்தில் இருக்கு. அதனாலதான் மகர்ஷி அந்த வாழ்க்கை தத்துவம் சொல்லும்போது இந்த அறநெறிகள் 3ம் மனிதனுக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னார். மனிதனுக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னார். முதல் ஆரம் விலங்கினத்துக்காக ஒரு முடிவு வச்சு இது விலங்கினத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. விலங்கினத்துக்கு ஒழுக்கம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதானே ஒழுக்கம் கடமை ஈகை. மனிதனுக்கு மட்டுமே அப்படின்னா அப்ப விலங்கினத்துக்கெல்லாம் ஒழுக்கம் வேணாமா? அவன் ஒழுங்கா இருக்க வேணாமா? ஏன் அதுக்கு ஒழுக்கம் வேண்டியதில்லை? அது ஒழுங்கா தானே இருக்கு. அது ஒழுங்கா தானே இருக்கு. மனுஷன் ஒழுங்கா இல்லை, அதனால ஒழுங்கா வாழ வைக்க வேண்டியிருக்கு. அதானே ஒழுக்கம்னா என்ன? பிறருக்கு துன்பம் தாவிருத்தல். அதானே பிறருக்கு துன்பம் தாவிருத்தல். அது ஒழுக்கமா தான் இருக்கு. ஆனால் அது தேவையில்லை. அதுக்கு கடமை, நமக்கெல்லாம் கடமை இருக்கு. அது கடமை இருக்கா? ஏன் நமக்கு என்ன கடமை? நமக்கு என்ன கடமை? நம்ம பிள்ளை ஊட்டியெல்லாம் பார்க்கணும். அந்த கடமை ஒரு பக்கம். சமுதாயத்திலிருந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு உழைப்பை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப அதை திருப்பி செலுத்த வேண்டிய கடன் நம்மகிட்ட இருக்கு. இது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. விலங்கினத்துக்கு இருக்கா கடன்? அது எங்கேயா கடன் வாங்கியிருக்கா? விலங்கின எங்கேயா கடன் வாங்கியிருக்கா? ஆடு மாட்டுக்கெல்லாம் லோன் தராங்க. மாட்டு லோன், ஆட்டு லோன். அதே மாதிரி ஆட்டு பேரை சொல்லி மனுஷன் வாங்கிட்டான். இதா ஆடை வாங்காம லோனை மட்டும் வாங்கிடுறான். திறமையான ஆளு. அப்ப அதுக்கு லோன் இருக்கா? கடமை இருக்கா? இல்ல. ஏன்? அது பிறருடைய உழைப்பை எடுத்து அனுபவிக்காது. அதானே எடுத்து அனுபவிக்காது. அப்ப நீங்க கேட்கலாம், சார் நாங்க உழுது நெல் பயிர் பண்ணி அது விளைஞ்சி இருக்கும்போது அதை வந்து ஒரு காக்கா குருவி சாப்பிட்டுருச்சே, அப்ப ஏன் உழைப்பை அதை அனுபவிச்சிருச்சே? அனுபவிச்ச மாதிரி தெரியுதுல்ல? அதுதான் தெரியுது. அது அனுபவிச்ச மாதிரி தெரியுது. நம்ம உழைப்பை அதை அனுபவிச்ச மாதிரி தெரியுதுல்ல? அதை பொறுத்தளவுல நீங்க விளைய வச்சீங்க, அவங்க விளைய வச்சாங்க, இது அவர் வயது, இதெல்லாம் இருக்கு. இயற்கையில என்ன இருக்கோ அதெல்லாம் இறைவன் படைப்பு நினைச்சிட்டு இருக்கிறது அப்படியே சாப்பிடுவோம். சரிட்டா? அப்படியே சாப்பிடுவோம். என்ன இருந்துச்சோ அந்த நெல்லை அப்படி நெல்லை அப்படியே சாப்பிடும். சரிட்டா? ஏன் நீங்களும் சாப்பிடுங்களேன். வயக்காட்டுக்கு போங்க, அது நெல்லை அப்படி கசக்கி அது கொஞ்சம் வாயில பட்டு போயிட்டு நெல்லை அப்படியே எடுத்து வாயில போட்டுட்டு போங்க. சரி, நம்ம எப்படி அது எடுத்து நெல்லா எடுத்து அதை தோலெல்லாம் எடுத்துட்டு பழப்பழம்னு ஆக்கி அதை கொண்டு வந்து சாப்பாடை ஆக்கி அதை ஃப்ரை பண்ணி கொடு. இத்தனையும் பண்ணியில கேட்குறோம். எந்த மாடாவது அந்த வச்சக்குள்ள கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து கொடுங்கன்னு கேட்டுட்டேன். வச்ச ஏன் அப்படியே அள்ளி போடுறேன் அப்படின்னு சின்ன சின்ன வெட்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழமெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நெய் ஊற்றி அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுன்னு
இருக்கிறத அப்படி பசிக்கு சாப்பிடுறது அவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளாம் வீடு கட்டுறோம்ல, நம்மளே வீடு கட்டிக்கிறோம். நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். நீ எப்போ வீடு கட்ட கற்றுக்கிட்ட? நான் வீடு கட்டினேன்னு எப்படி? யார் கட்டினது விட்ட? கொத்தனாரு, ஆசாரி, இன்ஜினியர் அவன் கட்டினாங்கல்ல. கட்டினா ஒரு குருவி கூடு கட்டுது, அதான் கட்டிக்கிறா. யாராவது ஆளை வச்சு கட்டுதான். அது ஏதாவது ஆசாரி வச்சிருக்கா? கட்டுதா? இல்லை. அது மட்டும் அதை தானா கட்டிக்கும். தனக்கு வேண்டிய கூட்டை தானா கட்டிக்கும். ஒரு கூடை அழகாக கட்டிக்கும். கட்டியது இல்லை. எனக்கு அப்பதான் ஒரு சமயம் ஒரு கூடை பார்த்தேன். குருவி அழகாக கட்டியிருந்துச்சு. ஒரு மரத்துல ஒரு தென்னை மட்டையில இப்படி அழகா கூடு கட்டிச்சு. இந்த குருவிக்கு இதே போல ஒண்ணு கட்ட தெரியுமா தெரியாதான்? கட்ட தெரியுமா? தெரியும். அப்படியே சுத்தி ரவுண்டா அப்படி ஒரு 10 கூடை கட்டி விட்டுருந்தா 9 கூட வாடகை கட்டுக்கலாம். எல்லாம் அவளா கட்டி விட்டு 9 கூட வாடகை கட்டுறாங்க. இந்த குருவிக்கு கேட்டா அப்ப அதை சொல்லும் போது ஒரு சொன்னார், சார் அதுக்கு 6வது அறிவு இல்லை சார். 6வது அறிவு தான் சார் 9 வீடை கட்டி வாடகைக்கு வரும். ஓ 6வது அறிவுங்கிறது வாடகைக்கு விடுறதோ? நம்ம விடுறோமா? விடுறோம்ல. நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு 6 கட்டணும், கொத்தனார் வச்சே கட்டிட்டோம். அப்ப அவருடைய உழைப்பு நம்ம கடமை இருக்கு. அந்த கடமையோடு நிற்கிறோமா? அந்த கடமையோட ஒரு மாடியை கட்டி வாடகை விட்டுலாமே. விடுறோமா? விடுறோமா? சாமி இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஒரு குடியிருக்கிற ஒரு வீடு கட்டிக்க இன்னொரு வீடை கட்டி வாடகைக்கு விடுறதுங்கிறது பாவம் எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு. ரைட்டா? படிச்சிருக்கீங்களா ஒரு புக்கில், சாமியோட புக்கில்? வாடகைக்கு வீடு கட்டுறது பாவம் அப்படி எழுதியிருக்காரு. அப்ப நமக்கு கடமை உண்டு, அது கடமை இல்லை. நமக்கு ஈகை உண்டு, மனிதனுக்கு அதுக்கு உண்டு. தேவையில்லை. ஈகை தர்மங்களா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன் தேவையில்லை? இருக்கு பாவப்பதிவு விளைவை கொடுக்கக்கூடிய பதிவுன்னு ஒன்று இருந்தா தானே அதை கழிப்பதற்கு ஈகை செய்யணும். ஈகை என்பது இருக்கு, இருக்கக்கூடிய பதிவை கழிக்கிறதுக்கு. ஒழுக்கம் என்பது பதிவை கூட்டாம இருக்கிறதுக்கு. யாரும் திரும்ப கொடுக்கக்கூடாது, பதிவு கூட்டாம இருக்கிறதுக்கு. இதான் முதல் ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது முதல் ஒழுக்கம். நான் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் பெற மாட்டேன். இது எதுக்கு? பதிவை கூட்டாம இருக்கிறதுக்கு. ரைட்டா? கடமைங்கிறது என்ன? வாங்கினதை திருப்பி செலுத்துறது, அப்பப்ப கணக்கு பிடிக்கிறது. ரைட்டா? இது ஈகைங்கிறது நம்ம வாங்கினது தெரியாது, நமக்கு தெரியாமலே நம்மகிட்ட இருக்கு. அதை கழிப்பதற்கு ஈகை. அப்ப விளைவை கொடுக்கக்கூடிய பதிவுன்னு ஒன்று இருந்தா தானே ஈகை. இல்லட்டு ஈகை தேவையில்லை. ரைட்டா? அப்ப இது மூணும் மனிதனுக்கு மட்டுமே சொன்னா அப்ப விலங்கினங்களுக்கு வினைப்பதிவு இருக்கா? பாப்பதிவு இருக்கா? இல்லை. அப்ப அந்த தேகம் கண்டால் வினைப்பதிவு தேகம் கண்டாங்கிறது மனிதனுக்கு மட்டுமா விலங்கினத்துக்கு பொருந்துமா? மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ரைட்டா? சாமி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனார், இது விலங்கினத்துக்கு இது மனிதனுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா எத்தனையோ விளக்கங்கள் நமக்கு தெரியும். ரைட்டா? மகர்ஷி தத்துவம் முழுமையான வாழ்க்கைக்குரிய விளக்கமே அதான். அப்படி எடுக்கக்கூடாது. மகர்ஷி தத்துவம் முழுவதும் வாழ்க்கைக்குரிய பார்முலா தான். மகர்ஷி கொடுக்கக்கூடிய தத்துவம்லாம் பார்முலா தான். அவர் 96 வயசு வரைக்கும் இருந்து பார்முலா தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. சாமி இந்த ஒவ்வொரு பார்முலாவிலையும் ஒரு 10 கணக்கு மாடல் கணக்கு போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் மேத்ஸ் புக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி ஒரு நோட்ஸ் போட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு அவர் இன்னொரு 200 வருஷம் வாழ்ந்துருக்கும். ஃபார்முலா கொடுக்கறதுக்கு 96 வருஷம் ஆயிடுச்சு. என்னங்க கோனார் மகர்ஷி தத்துவத்துக்கா? அப்படியா? சரி, அது கோனார் உரை, மகரிஷி உரையான்னு தெரியல. சரி, அது கோனார் உரை. இப்ப அந்த கோனார் உரை எப்படி போட முடியும் தெரியுமா? கோனார் உரை யார் போட முடியும் தெரியுமா? உங்களுக்கு நீங்க தான் கோனார் உரை போட்டுக்க முடியும்.
மகிழ்ச்சி ஃபார்முலாவை எடுத்து நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து 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 பார்த்து நம்ம வாழ்க்கை அனுபவங்களை வச்சுதான் நம்ம அதை என்ன பண்ணலாம், அதுக்குரிய உலகத்தை பார்க்கலாம். அதனால மகிழ்ச்சி தத்துவத்தை மட்டும் அப்படியே அந்த ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வாழ்க்கையில் எனக்கு பாவப்படியெல்லாம் போயிடுச்சு, சஞ்சீத தர்மம்லாம் போயிடுச்சு, நான் இறைநிலை உணர்ந்து விட்டேன், நான் ஞானம் அடைஞ்சு விட்டேன்னு சொன்னோம்னா அது போலி ஞானம். அப்படியெல்லாம் அடைய முடியாது முடியாது. மகிழ்ச்சி அதனாலதான் என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு அன்புலையும் பாருங்க, அவர் எழுதுனதுல பாருங்க, சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே அப்படின்னு எழுதாரு. அது என்னன்னா, நீ இதுக்கு மேல சிந்தனை செய்து இந்த ஃபார்முலாவை வாழ்க்கைய மாற்றி பார்க்கணும். அப்படி பார்க்கணும். அப்படியே இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணி பரிசை எழுதி பாஸ் பண்ணிட்டு முடிஞ்சு வச்சு அப்படி டிகிரி வாங்கிட்டு ஓடி போயிடும். ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையா மாற்றம் ஒரு பிரயோஜனம் இல்லை. சாமி தெளிவா சொல்லியிருக்காரு, இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இருக்கிறதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் தானே. அவ்வளோதானே சாமி சொல்லி இருக்கிற அந்த தத்துவங்களை அப்படி இன்ஃபர்மேஷன் சாமி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. புத்தகம் போட்டாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு, சொல்லிக் கொடுத்தாச்சு, கேட்டாச்சு, பரிசை எழுதியாச்சு. இன்ஃபர்மேஷன் பரிசை எழுதி பாஸ் பண்ற வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனே. இன்ஃபர்மேஷன் கிடைச்சா வரணும், கன்ஃபர்மேஷன் வருதா, கன்ஃபர்மேஷன் வருதா, கன்ஃபர்மேஷன் வந்திருந்தா டிகிரியை வாங்கிட்டு போக மாட்டாங்க. மன்றத்தில் ரெகுலரா இருப்பாங்க, ரெகுலரா மன்றத்துக்கு வருவாங்க, ரெகுலரா மன்றத்து சிந்தனை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ரெகுலரா வராது. ரெகுலரா வந்தாதான் கன்ஃபர்மேஷன் ஆகும். கன்ஃபர்மேஷன் ரெகுலரா வந்தாதான் ஆகும். நீங்க இப்போ ஒவ்வொரு பயிற்சியும் வரீங்க, ஒவ்வொரு பேராசிரியரும் ஒவ்வொரு டாபிக்ல பேசுறாங்க. ஒவ்வொரு மாசத்துலயும் ஏதாவது ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ நமக்கு மனசுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கும். நடக்குதா? இந்த மாசத்துல ஒன்று நடக்கும், போன மாசத்துல ஒன்றும் நடந்திருக்கும், இன்னொருத்தர் பேசும்போது ஒன்றும் நடந்திருக்கும், ஒவ்வொருத்தருலையும் ஒன்றும் நடக்கும். நான் ஒரு பயிற்சியில் போய் உட்காந்துருக்கணும், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்கும். இன்னொன்று இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கே சில கன்ஃபர்மேஷன் நடக்கும். கன்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு தாங்க நம்மளுடைய சத்சங்கம். இன்ஃபர்மேஷன் தான் அதெல்லாம் எல்லாம் எல்லா பயிற்சியும் முடிச்சு எல்லாம் மகிழ்ச்சி புஸ்தகம் முடிவு காசு குடிச்சிட்டேன்ல, இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு. அப்படியே அந்த மண்டத்துக்கு வரணும், கன்ஃபர்மேஷனுக்கு வாயா மண்டத்துக்கு. இப்படி உட்கார்ந்தா தான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா அதை வச்சு அந்த ஃபார்முலா வச்சு ஒரு 10 கணக்கு போட்டு 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 பார்த்தா தான் என்ன வரும், நமக்கு கன்ஃபர்மேஷன் வரும். போட்டு பார்க்கணும். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற இருக்கு, அதை வாழ்ந்து காமிக்கணும். இவ்வளவு இப்போ இன்ஃபர்மேஷனோடையே போதும் அப்படிங்கிற அளவில் போனோம்னா சாமி கொடுத்து நம்ம புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். புரியுங்களா? சரி. அப்ப வினைப்பதிவே தேகம் வந்தாய். அப்ப மனிதனுக்கு தான் இப்படி வேகமாக மாறுகிறது. அப்ப மனித தேகம் எடுத்தது வினைப்பதிவை கழிப்பதற்கு. சரிதா? இப்ப வினைப்பதிவுங்கிறதுல பாவமா புண்ணியமா? வினைப்பதிவுன்னு சொல்றது பாவப்பதிவா புண்ணிய பதிவா? பாவப்பதிவு தான். ரெண்டு சேர்ந்தது, ரெண்டு சேர்ந்தது வினைப்பதிவு. அதுல ரெண்டு சேர்ந்தது. அப்ப சஞ்சீவ கர்மம்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மாட்ட இருந்து ஜெராக்ஸ் காப்பி, அந்த ஜெராக்ஸ் காப்பில 2 பேர் தான், பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்கு. ரைட்டாங்கம்மா? எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? அங்க சஞ்சீவ கர்மத்துல பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்குன்னு சொல்றாங்க. கழிக்கிறதுக்குன்னு சொன்னோம்னா பாவ பதிவு தாங்கிறாங்க. புண்ணியம்லாம் கழிக்க வேண்டியதையோ? அது கழிக்க வேண்டியது இல்லை. கழிக்கிறதுக்காக பிறகுதான் எனக்கு பாவம் மட்டும்தானே இருக்கணும்னு அம்மா சொல்றேன். இவங்க பாவம் இருக்கு, புண்ணியமும் இருக்குன்றாங்க. ரெண்டு சேர்ந்தானே வரணும். ஏன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மா வெறும் பாவமே பண்ணாங்க. நீங்க சொன்னாங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இப்படி மட்டமா நினைச்சிட்டீங்க. எங்க அப்பா எல்லாம் வெறும் பாவ மட்டுமா பண்ணாங்க. அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணிட மாட்டாங்க. அது வரணும் இல்லையா? 2 தானே வரணும். 2 வரணும். சரி. ஆனா மகிழ்ச்சி கொடுத்துருக்கூடிய இந்த தத்துவங்கள்ல பாருங்க, இந்த சஞ்சித கர்மம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, பாவப்பதிவுகளும் அது போக்கும் வழிகளுங்கிற தலைப்புல பாவப்பதிவுகள் எத்தனை வகைப்படும்னு சொல்ற இடத்துல அங்க மட்டும்தான் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் இப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர
புண்ணியங்கிறது அந்த இடத்துல ஒண்ணு வரலையே. சாமி எழுதலையே, மறந்துட்டாரோ? ஆமா ஆமா மறந்துட்டாரோ? பாவப்பதிவுங்கிற இடத்துல தானே சஞ்சீதம் பிராரப்தம் அவன் எழுதியிருக்கிறாரு. அப்ப பாருங்க, இன்னும் தெரிஞ்சுங்க என்னன்னு, அப்பா அம்மாட்ட இருந்து வந்ததில்லையா வினைப்பதிவு, அவள ஒன்லி பாவப்பதிவு மட்டும்தான் வந்தது. பாவப்பதிவு மட்டும்தான் நமக்கு ஜரக்கா வருது. வினைப்பதிவு தேகம் கண்டாய் அப்படிங்கிறத அந்த பாவப்பதிவு மட்டும்தான் கழிப்பதற்காக இந்த தேகம் எடுக்குது. பாவப்பதிவு மட்டும்தான் சஞ்சீத கர்மத்தில் வந்தது. உங்க அப்பா அம்மாட்ட பாவப்பதிவு மட்டும்தான் வந்துச்சு, புண்ணியம் எல்லாம் வரல. அது மோசமானவங்களாக பாவப்பட்டு வேண்ட தெரியாது, புண்ணியத்தில் அவங்களே வச்சுட்டாங்க. புண்ணியத்தில் அவங்களே வச்சுட்டாங்க. நம்ம அப்பாவும் அம்மாவும் பாவத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க, கரெக்ட். புண்ணியத்தை ஏன் கொடுக்கல? இருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்லிட போறாங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா? வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி ஒன்று இருந்தா தானே ஏன்டா நான் இருந்தா கொடுத்துக்க மாட்டேனா, இது கொடுத்தா அது கொடுக்க மாட்டேனா. அந்த தெளிவுக்கு தான் இப்ப இந்த சப்ஜெக்ட், அதை தெளிவுபடுத்துறது இந்த சப்ஜெக்ட். அதாவது எல்லாரும் புண்ணியமும் செய்யறோம். செயல்கள் இரண்டு வகைப்படும். செயல்கள் இரண்டு வகைப்படும். மனிதனுடைய செயல்கள் இரண்டு வகைப்படும். என்ன? பாவம் புண்ணியம் ரெண்டு வகைப்படும். இதுல அந்த பாவம்ங்கிற செயல் துன்பம் கொடுக்கும் செயல். சரிதானா? துன்பம் கொடுக்கும் செயல் பாவம். புண்ணியங்கிறது என்ன? துன்பம் போக்கும் செயல் புண்ணியம். அதான? துன்பம் போக்கும் செயல் புண்ணியம். அது மட்டும்தான் புண்ணியம். துன்பம் போக்கும் செயல் மட்டும்தான் புண்ணியம். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. துன்பம் கொடுக்கும் செயல் பாவம் சொன்னோன்னே புண்ணியம்னா என்னன்னு கேட்டா இன்பம் கொடுக்கும் செயல் சொல்றாங்க. துன்பம் கொடுத்தா பாவம், இன்பம் கொடுத்தா புண்ணியம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. சரியாது? இன்பம் கொடுக்கும் செயல் அப்படி ஒரு செயல் இருக்கா? இல்ல, இன்பம் கொடுக்கும் செயல் ஒரு செயல் இருக்கா? இருக்கா? அப்படி ஒரு செயலே இல்லை. அப்படி ஒரு செயலே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் கொடுக்க முடியும், இன்பம் கொடுக்க முடியாது. நீங்க நிறைய பேர் துன்பம் கொடுத்துருக்கீங்க. யாருக்காவது இன்பம் கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது இன்பம் கொடுத்துருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்கும் போதே கொஞ்சமா ஒரு அருவருப்பா இருக்குல்ல? அது சொல்றதுக்கு ஒரு அருவருப்பா இருக்குல்ல? அருவருப்பா தான் இருக்கு. சரி, யாரும் என்பால் இன்பத்தை பெற்றிருக்கிறீர்களா? இன்பத்தை யார் இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். இன்பம் கொடுக்கப்படுவதும் அல்ல, பெறப்படுவதும் அல்ல. கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, அடுத்தவங்களுக்கு பெறவும் முடியாது. ரைட்டா? ஆனா துன்பம் கொடுக்க முடியுமா? கொடுக்கவும் முடியும். பெற முடியுமா? பெறவும் முடியும். எப்படி இயற்கையில பாருங்க. துன்பம் கொடுக்கவும் முடியும், பெறவும் முடியும். இன்பம் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஏன் கேட்டா, ஏன் அப்படின்னா இன்பம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, பெற வேண்டிய அவசியம் இல்லை. பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப எனக்கு சாப்பாடு இருக்கு, எனக்கு சாப்பாடு இருக்குன்னா இருக்கும்போது நீங்க சாப்பாடு கொடுக்கணுமா? தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கணுமா சாப்பாடு? தேவையில்லை. இருக்கும்போது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இன்பம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப பார்த்தா எல்லோரிடமும் இன்பம் இயல்பாக இருப்பதனால் யாரும் யாரிடமிருந்து கேட்டு பெறவும் வேண்டியதில்லை, யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டியதும் இல்லை.
அப்ப இன்பம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லோரிடமும் சமமாக, அதாவது எந்த அளவுக்கு அபரிமிதமாக எல்லோரிடமும் சமமாக இன்பம் இருக்கு. அதாவது மனம் ஏத்துக்குதா? எல்லோரிடமும் ஒரே அளவுல சமமாக இன்பம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லா பற்றியும் ஈக்குவலா இன்பம் இருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இன்பம் எல்லாரிடமும் இருக்கு. ஆனா நம்ம பாக்குறப்ப வித்தியாசம் தெரியுது இல்லையே. எங்க நாத்தனார்கிட்ட கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியுது, அவங்கள்ட்ட கொஞ்சம் இன்பம் கூட இருக்க மாதிரி தெரியுது. எதை அவங்க 2 கார் 2 பங்களா வச்சிருக்காங்க, நான் ஒரு வீடு வாடகை வீட்டிலேயே உட்காந்துருக்கேன், அவங்கள்ட்ட இன்பம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, என்கிட்ட கம்மியா இருக்குங்க. நீங்க சொல்றது பங்களாவில் காரு தான் அதிகமா இருக்குது, நீங்க வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்றீங்க. நான் சொல்றது இன்பத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க காரையும் பங்களாவும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப காரு பங்களாவா இன்பம் இல்லையா? கார் பங்களாங்கிறது இன்பமா? நல்லா இருக்கும், கார்ல போனா நல்லா இருக்கும். இப்ப கார்ல போனா நல்லா இருக்கும், தமிழ் மோதிட்டா இது இன்பம் அப்படிங்கிறது என்ன? எங்க இருக்கு? எந்த பொருள் இன்பம் என்பது என்ன சாமி சொல்றாரு? இன்பம் என்பது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னார்னா, இன்பம் துன்பம் என்பதென்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். அசாமி எழுதிட்டு இன்பமே இயற்கையிலே இன்றும் இதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது. எல்லா இடத்துலையும் இருக்கின்றார். நீங்க கார்ல போனாலும் எங்க போனாலும் இன்பமாக அனுபவம் செய்தால் அது இன்பம். அந்த அளவு இருந்தோம்னா இன்பம், இருக்கிற இன்பத்தை அப்படியே அந்த அளவுல அனுபவிச்சோம்னா அதான் இன்பம். அதையே அளவுக்கு மீறும்போது துன்பம் சொல்றார். இன்பத்தின் அளவு முறை மீறும்போது இன்பத்தின் மறுபெயரான் துன்பம். நீ காரா இருந்தாலும் எதா இருந்தாலும் வீடா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் சேலையா இருந்தாலும் சட்டையா இருந்தாலும் பேண்டா இருந்தாலும் எதா இருந்தாலும் அந்த தேவையின் அளவுல இருந்தா இன்பம், அளவுக்கு மீறினா துன்பம். அவ்வளவுதான், அளவுக்கு மீறினா துன்பம். அப்ப இன்பங்கிறது இயல்பா இருக்கு, நம்மிடமே இருக்கு. அவ துன்பங்கிறது நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப இப்ப பார்த்தோம்னா பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த 2 செயல்ல ஒரு செயல் துன்பம் கொடுக்கும் செயல், இன்னொன்னு துன்பம் போக்கும் செயல். துன்பம் போக்கும் செயல் இன்பம் கொடுக்கும் செயல்னு இல்ல, துன்பம் போக்கும் செயல். சரிங்களா? சரி, துன்பம் கொடுக்கும் செயல் நமக்கு ஒரு விளைவை கொடுக்கும், துன்பம் போக்கும் செயலும் நமக்கு ஒரு விளைவை கொடுக்கும். எந்த செயலாக இருந்தாலும் ஒரு செயலுக்கு விளைவு உண்டு, விளைவு இல்லாத செயல் இல்லை. எந்த செயலாக தான் விளைவு உண்டு. பாவச் செயலுக்கும் விளைவு உண்டு, புண்ணிய செயலுக்கும் விளைவு உண்டு, ரெண்டுக்குமே விளைவு உண்டு. அப்ப பாவம் என்பது துன்பம் கொடுக்கும் செயல் நமக்கு என்ன விளைவை கொடுக்கும் சொன்னா துன்பத்தை கொடுக்கும். துன்பம் கொடுத்தால் துன்பம் கிடைக்கும், சரியா? இதான பாவம். துன்பம் கொடுத்தீங்க, நமக்கு துன்பம் வருது, இதான பாவம். சரியா? சரி, 2வது என்ன புண்ணியம்? துன்பம் போக்குவீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? துன்பம் கொடுத்தா துன்பம் கிடைக்கும், துன்பம் போக்குனா துன்பம் போகும், துன்பம் போக்குனா துன்பம் போகும், இன்பம் வராது. இந்த வார்த்தை அப்படி பாருங்க, துன்பம் கொடுத்தால் துன்பம் நமக்கு கொடுக்கும், அதான் விளைவு. துன்பம் கொடுத்ததுக்கு நமக்கு துன்பம் கிடைக்கும், இது விளைவு. துன்பம் போக்கினால் துன்பம் போக்கும், அதான் விளைவு. ரைட்டுங்களா? அப்ப என்னன்னா இப்ப பாருங்க, துன்பம் கொடுக்குறீங்க, கொடுத்தா அது என்ன? அது பாவப்பதிவு வினைப்பதிவு என்று நம்ம கர்மயத்தில் பதிவு. யார் பதிகிறா? பாவப்பதிவா புண்ணிய பதிவான்னு டிசைட் பண்றது யாரு?
நம்ம டிசைட் பண்றோம், நான் நல்லதுதான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் நல்லதுன்னு நினைச்சிட்டதுனால அது நல்லது கிடையாது. யார் நினைக்கணும்? இறைநிலை நினைக்கணும். அதானே நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம நினைக்கிறது, நம்ம கூட இருக்கிறவர் நினைக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டு இருக்கிறோம். மன்றத்திலேயே சர்வீஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, என்னங்க அந்த ஆண்டோட இந்த மன்ற தலைவர் நான் இவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டி ஒரு துண்டு குத்தினாரா, ஒரு சால்வை குத்தினாரா அப்படின்னு எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்க்கணுமா இல்லையா? எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்க்கணுமா? எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கணுமா? பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன் நீங்க இந்த சால்வைக்காக வேலை செஞ்சீங்க, இந்த சால்வைக்காக வேலை செஞ்சீங்க. ஆனா இப்ப அலங்காவலர் சால்வை குத்துவாரு, அது வேற. அலங்காவலர் சால்வை குத்துவாரு, எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை வாங்குறது, அதுக்காக சால்வை குத்துவாரு. ஆனா நீங்க எதுக்கு வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அது உலகத்தில் நடக்கிறது என்னவோ நடந்துட்டு போகுது, நம்ம எதுக்கு செய்யணும்? எதுக்கு செய்யணும்? இப்ப நான் செஞ்சது நல்லதுதான் செஞ்சேன்னு நானும் நினைக்கணும், 4 பேர் அலங்காவலர் 4 பேர் தெரியுமா சொல்லணும். அதுக்காக செஞ்சீங்க. நம்ம செஞ்சது நன்மையா தீமையா அப்படிங்கிறது நம்மளாம் டிசைட் பண்றது இல்லை. ரைட்டா? இப்ப நான் நல்லது செய்யறது, நல்லது செய்யாட்டி கூட வேண்டிய அலங்காவலருக்கு சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு சால்வை போடுறதுன்னா போட்டுருவாரு. சால்வை நானே வாங்கி கொடுத்து போட்டு விடுறதுன்னா போட்டு விட்டு போறாரு. இது வெளியில நடக்கிற விஷயம். ஆனா இது பாவமா புண்ணியமா டிசைட் பண்றது யாரு? இங்க இதெல்லாம் போறதெல்லாம் மடிச்சு வைக்கிறாரு. இவர் செஞ்சது புண்ணியம் அப்படின்னு சொல்லி செல்வனையா ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி கொடுத்தா தான் அந்த கர்மயத்தில் மாற்றம் வரும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா செல்வனையாருக்கு நல்ல காசு இருக்கு. நீங்க செஞ்ச செயலுக்கு அவரு ரெக்கமெண்டேஷன் எழுதணுமா? எழுதணுமா? நீங்க செஞ்சதெல்லாம் செஞ்சிருக்காரு இல்ல. அப்ப யார் டிசைட் பண்றது இவர் செஞ்சது புண்ணியமா பாவமா? அந்த டிசிஷன் யாரா இருக்கிறது? இறைநிலை மட்டுமே. நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அது நல்லதா ஆகாது. இல்ல அவர் செஞ்சாரு அப்படின்னு நான் சொன்னாலும் அது ஆகாது. டிசிஷன் யாரு? இறைநிலை மட்டுமே. அதனால ஒண்ணு மட்டும் நினைக்கணும். இப்ப நம்ம துன்பம் போக்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இறைநிலை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இறைநிலை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்பதான் அது புண்ணியமா அப்படிங்கிறது மாறும். டிசிஷன் எடுக்கிறது அங்கதான். ரைட்டா? அதனால நீங்க எவ்வளவு தொண்டு செஞ்சாலும் எதுக்காக செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதை செஞ்சுட்டு எந்த ரெக்கக்னைசனையும் மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீங்க. மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீங்க. ரைட்டா? we want only recognition from God. நம்ம செஞ்ச செயலுக்கு ரெக்கக்னைசேஷன் ஃப்ரம் God அந்த வேணும். அதுதான் என்ன ஆகும்? விளைவாக மாறும், புண்ணியமா மாறும். புண்ணியமா எல்லாம் டிசைட் பண்றது அங்கதான். ரைட்டா? சரி. அப்ப துன்பம் போக்கினால் துன்பம். இப்ப என்ன பாருங்க, அந்த இறைநிலை தான் டிசைட் பண்ணுது. இது என்ன பண்ணுது பாருங்க, நீங்க ஒரு துன்பம் கொடுத்துட்டீங்க, கொடுக்கும்போது அது கர்மயத்தில் போகும்போது அந்த இறைநிலை அதை என்ன பண்ணுது, பாவமா புண்ணியமானு பார்க்குது. தரப்பதிவு அங்கதானே, அது பாவமா புண்ணியமானு பாருங்க. பாவம்னு வச்சுக்கோ. பாவம் எப்படி பாவம் டிசைட் பண்ணுது? நீங்க செஞ்ச செயல் உங்களுக்கு தெரியுது, இந்த செயல் தான் உங்களுக்கு தெரியுது. செயல் பாவமா புண்ணியமான அந்த இறைநிலை எப்படி டிசைட் பண்ணுது? எதை வச்சு? நம்ம செஞ்ச செயல் இன்னொரு உயிருக்கு, இன்னொரு கர்மயத்துக்கு என்ன உணர்வை கொடுத்தது என்பதை பார்த்து இது டிசைட் பண்ணுது. அதெல்லாம் டிசைட் பண்ணுது. அப்ப பாருங்க, இப்ப யாரு டிசைட் பண்ண? என் கர்மயத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை டிசைட் பண்ணுது. நான் இப்ப ஐயாவுக்கு சும்மா கொடுத்தேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய இறைநிலை நான் செஞ்ச செயல் அங்க பதிவாக போகும்போது அந்த இறைநிலை இது பாவமா புண்ணியமான்னு டிசைட் பண்றதுக்கு எதோட தொடர்பு கொள்கிறது? அந்த கர்மயத்தோடு தொடர்பு கொள்கிறது.
இந்த இறைநிலை அங்க இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலையோட தொடர்பு கொள்ளுது. எப்படி தொடர்பு கொள்வது? வயர் இருக்கா? இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இப்ப பாருங்க, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலை அந்த ஐயா கருமையத்துக்குள்ள ஒரு இறைநிலை இருக்கு. அந்த இறைநிலை எது? இங்க இருக்கக்கூடிய இறைநிலை எது? எல்லாம் ஒண்ணு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை, இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை எல்லாமே ஒண்ணு தானே? அதே இறைநிலை தானே. 700 கோடி மக்கள் கருமையத்தில் இருக்கக்கூடிய அதே இறைநிலை அதானே. அப்ப இது பெரிய நெட்வொர்க்கா? பெரிய நெட்வொர்க் அதானே. அப்ப இன்டர்நெட்லயே பெரிய இன்டர்நெட் இருக்கு. இந்த கருமைய இன்டர்நெட் தான் பெரிய இன்டர்நெட். ரைட்டா? இது கரண்ட் தேவையில்லை, சேட்டலைட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நெட் கனெக்ஷன் இமீடியட்டா டக்கு 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 நடக்கும். டக்கு டக்கு நடக்கும். அப்படி ஒரு நெட்வொர்க். ரைட்டா? இதை வச்சுதான் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காம எல்லாம் உள்ளதான கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒரு இன்டர்நெட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க ஒரு பதிவு ஒரு செயல் செஞ்சாச்சு. அந்த செயல் அங்க போன உடனே இதை தரம் பிரிக்கணும். இது பாவமா புதியமான பிரிக்கணும். உடனே இந்த இறைநிலை அந்த இறைநிலையோட என்ன பண்ணுது? கனெக்ட் ஆயிடும். நெட் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆனோடனே அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்குது. என்ன இன்ஃபர்மேஷன்? அங்க என்ன உணர்வு இப்ப இந்த செயலால் ஃபீல் பண்ணப்பட்டது? இன்பமா துன்பமா? எப்படி ஃபீல்? அங்க துன்பம் இருக்கா இல்லையா? இன்பமா துன்பமா? துன்பம் ஃபீல் பண்ணிட்டா துன்பம் போச்சா? 2 கேள்வியா இன்டர்நெட்ல 2. துன்பம் குறைஞ்சதா துன்பம் கூடுனதா? இப்படிதான் அங்க கேட்குது. அங்க இருந்து நெட்லயே பதில் வந்துருக்கு. என்ன வந்துருக்கு? அங்க ஒரே துன்பம், அங்க ஒரே துன்பம்னு நெட்லயே பதில் வந்துருக்கு. துன்பம் வந்த உடனே இது உடனே பந்துறது இல்லை. இந்த இடைநிலை ரொம்ப பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா. துன்பம்னு வந்த உடனே அப்படி துன்பம்னு பந்துறது இல்லை. அடுத்து திருப்பி ஒரு கேள்வி கேட்குது நெட்ல. எவ்வளவு துன்பம் இருக்கு, எவ்வளவு துன்பம் கேட்குது மெசேஜ். ஹவு மச்? அங்க இருக்கிற இடைநிலை அங்கிருந்து பதில் அனுப்புது 35 டிகிரி. ஒரு 35 டிகிரி துன்பம் அப்படின்னு. இங்க இடைநிலை என்ன பண்ணுதுன்னா 35 டிகிரி துன்பம்னு சீல் போட்டு ரெக்கார்ட் பண்ணு. 35 டிகிரி இது போட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே அட் அ டைம்ல நடக்குது. ஒரு செகண்ட்ல நடக்குது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது. 35 டிகிரின்னு போட்டு நடக்குது. இதே இந்த 2வது கேள்வி ஏன் கேட்கணும்? திரும்பி நமக்கு விளைவை கொடுக்கணும்ல. இந்த இறைநிலைக்கு என்ன, இவனுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும்ல. ரைட்டா? சாதாரணமா விளைவில்லை, இவனுக்கு எவ்வளவு துன்பம் கொடுக்கணும் கணக்கு தெரியணும் தான் வேணும். அதுக்காகத்தான் அதை கேட்டு வச்சுக்குது, கேட்டு வச்சுக்குது. அதே இப்ப பாருங்க, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an reaction, equivalent and opposite reaction. பாருங்க, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an reaction அப்படின்னு சொல்லிட்டா வேற. ஈக்குவலன்ட்னு சொல்லி கொடுக்கணும்னா எவ்வளவு தெரியணும்ல. அப்ப ஈக்குவலண்டா கொடுக்க முடியும். அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன்ஸ் லா. ரைட்டா? ஈக்குவலன்ட் அதுக்காக அதையும் கேட்குது. இப்ப பாருங்க, இதுல நாம என்ன நினைக்கிறோம்னா நம்ம செஞ்ச செயலையே வச்சு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம யோக்கியன் நான் யோக்கியன் நான் யோக்கியன் நான் யோக்கியன் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். ரைட்டா? நம்ம செயலை வைத்துக் கொண்டு நான் யோக்கியன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதை வச்சு ஒண்ணுமே தெரியாதுங்க. இதை வச்சு ஒண்ணுமே, நம்ம செயல் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா, எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டதுங்கிற டிசிஷன் வந்து கருமையிட்டலாம் நடக்கும். அது நம்ம கையில் இல்லை, நமக்கு தெரியாது. இது நம்ம செயல் செய்யறதா நம்ம வேலை. ரைட்டா? இப்ப பாருங்க, இப்ப 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 ஒரு கருமையத்தோட ஒரு லிங்க் பண்ணி ஒரு இது நடந்தது இல்லையா? நடந்தது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அவருக்கு என்ன துன்பம் கொடுத்தேன்னா அவருக்கு 1000 ரூபாய் பிடிக்கிட்டேன். அதான் துன்பம்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு 1000 ரூபாய் பிடிக்கிட்டேன். பக்கத்தில் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பிடிக்கல. 2 பேர்கிட்டையும் 1000 ரூபாய் பிடிக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து மெசேஜ் போகுது இல்லை, துன்பம், ஆமா துன்பம், இங்கேயும் துன்பம் அங்கேயும் துன்பம்.
இந்த ரெண்டாவது கேள்வி இருக்கு பாருங்க, இந்த கர்மத்துக்கு போகுது ஹவு மச் அப்படின்னு போகுது, எவ்வளவு 35 டிகிரி வந்துச்சு ரைட்டா, 35 டிகிரி வந்துச்சு. இன்னொரு இதில் லிங்க் பண்ணும்போது 3500 டிகிரின்னு வருது, 3500 டிகிரின்னு வருது. ஒரு கர்மயத்திலிருந்து 35 டிகிரின்னு வருது, இன்னொரு கர்மயத்தில் 3500 டிகிரின்னு வருது. ஏன் கேட்கும்? நான் 2 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப அந்த துன்ப விளைவு அவருடைய நிலையை பொறுத்து இருக்குது, அவருடைய நிலையை பொறுத்து. ஒரு 1000 பிடிக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் பிடிக்கிட்டோம்னா அவர் 35 டிகிரின்னு துன்பப்படுவாரு. ஒரு டெய்லி ஒரு 200 ரூபாய் கூலிக்கு போறவர்கிட்ட நான் 1000 ரூபாய் பிடிக்கிட்டேன்னா, அவர் ஆஸ்பத்திரி போறதா வச்சிருக்க ரூபாய் பிடிக்கிட்டேன்னா எவ்வளவு துன்பப்படுவாரு? 35,000 டிகிரி துன்பப்படுவார். அதானே? அதான் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நான் இவர்கிட்ட 1000 தான் கொடுங்க, அவர்கிட்ட 1000 தான் கொடுங்க, உள்ள இருக்க ஒழுங்கா எந்த 2000 மட்டும் பிடிங்க அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம கணக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கணக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த 1000 எனக்கு தெரியாதுப்பா, இறைநிலைக்கு கரன்சி எல்லாம் தெரியாது, நோட்டெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா 1000 500 எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு அந்த துன்ப உணர்வு தான் கணக்கு. அங்க என்ன உணர்வு இருந்தோ அதே உணர்வு உனக்கு கொடுத்தாங்க, இதாங்க கணக்கு. ஒருத்தருக்கு 36 டிகிரி, ஒருத்தர் 35 டிகிரி. ஆனா 2 பதிவும் நம்மகிட்ட பதிவும், ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்கும், இருக்குமா இல்லையா? விளைவு வரும்போது அந்த 35,000 டிகிரி துன்பம் நமக்கு கொடுக்கணும், விளைவாக வரும். ஆனா இந்த இடைநிலை என்ன பண்ணுது, இதை பதிவு அப்படியே வச்சுட்டு நமக்கு என்ன சொல்லுது, அப்பா பதிவுக்கேன் வச்சிருக்கேன், எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? திருப்பி பண்ணாதேன்றதுக்காக. நீ மனவளத்துக்கு போவ, வேதாத்திரி மதரசிட்ட 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சி படிப்ப, இந்த பதிவுகளை போக்கும் வழி என்னன்னு நீ சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நீ செய்வேன்னு நம்பிக்கை வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ செய்வேன்னு நம்பிக்கை வச்சிருக்கேன், செஞ்சு இதெல்லாம் கழிச்சிருவேன்னு நம்பிக்கைக்காக வச்சிருக்கேன். எதுக்கு வெயிட் பண்ணுது? நாம ஒரு மேற்பதிவு செய்து இதை அழித்து விடுவோம்னு ஒரு நம்பிக்கையில வச்சிருக்கு. இறைவன் நம்மளை நம்புறான், நம்மதான் இல்லை, இறைவன் நம்ம நம்பிக்கை வச்சு வச்சிருக்கான். நம்மளாம் வந்துடும், நீ வச்சுக்க. ஆனா நான் ஒன்றும் அவனை அழிக்கிற மாதிரி இல்லை. அப்ப நம்ம நம்பிக்கை துரோகம் பண்றோம்னு நம்பி நம்ம அதை மாற்றோம்னு நம்பி அதை வச்சிருக்கோம். இதுதான் இறைநிலையினுடைய அன்பு, நம்ம மேல அன்பு. அதனால என்ன பண்ணுது, பாவம் அவர் அறியாம செஞ்சிருக்காரு, அவரை மாற்றிடுவார், செயல் மாற்றம் செய்து விடுவார் என்று நம்பி அதை பதிந்து வச்சிருக்கு, வெயிட்டிங் வச்சிருக்கு. அதான் சாமி சொல்றாரு, இருப்பாய் வைத்து அது காலத்தால் வெளிப்படும். அதுக்கு ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணி, ஒரு காலம் வெயிட் பண்றது பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதாங்க பாவத்தன்மை. இப்படிதான் பதிஞ்சு வச்சுட்டு இருக்கு. எவ்வளவுதான் வெயிட் பண்ணுது? சிலர் பாருங்க, அப்பா செஞ்சது மழை வரைக்கும் வெயிட் பண்ணுது, வெயிட் பண்ணி பார்க்குது. ஒண்ணு நம்ம அழிக்கிற மாதிரி தெரியலன்னா அப்பப்ப 4 இடத்துக்கு வெளியே விட்டுட்டே இருக்கு, அப்பப்ப 4 ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா, அதை அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்காக துன்பம் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி விடுதில்லை. அந்த ரிலீஸ் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்பம் நமக்கு தெரியல, நம்ம இன்பமாக தான் இருக்கோம். இயல்பா நம்ம இன்பமாக தான் இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அந்த துன்பம் நமக்கு வரும்போது இன்பம் தெரியல, அவ்வளவுதான் தெரியல. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் நீக்கி விட்டோம்னு வச்சுக்கங்க, நமக்கு துன்பம் வர்றதே நின்று வச்சு வச்சுக்கங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்பம், ஆமா என்கிட்ட நிறைய அளப்பரிய இன்பம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப மனிதன் இயல்பிலேயே இன்பமானவன், எல்லாம் இன்பமாக தான் இருக்கிறோம். நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவு இருக்க, இந்த பதிவினுடைய விளைவு தான் அந்த இன்பத்தை மறைக்கிறது. அப்ப இது இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணோம், நம்ம பதிவு சேர்க்கிற வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த பதிவு அழிக்கணும்ல. அப்ப சாமி என்ன சொல்றாரு, முதல் 2 என்ன சொல்றாரு, பிராயச்சித்தம்ங்கிறது அப்பயே தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா அதுக்கு ஒரு மாற்றம் செய்யறது, அது நமக்கு தெரியும்.
அது சாதாரண நம்ம விளங்கியிருப்போம். இந்த மேல்பதிவுங்கிறது தான் நம்ம ரொம்ப விளைவிக்க வேண்டிய விஷயம். மேல்பதிவு மேல்பதிவு அப்படிங்கிறது மேல்பதிவுன்னு சொல்றாருல, இது மேல்பதிவுன்னு என்ன? அவர் மேல்பதிவுன்னு சொல்றது தாங்க புண்ணிய செயல். அதாங்க புண்ணிய பதிவு. புண்ணிய பதிவு நல்லது போல, மேல்பதிவுனாலே அது புண்ணிய செயல். புண்ணிய பதிவு புண்ணிய செயல் மேல்பதிவு. அப்ப புண்ணியம் இது என்ன பண்றோம்? துன்பம் போக்குறோம். துன்பம் போக்குறத இப்ப இதே இடைநிலை அந்த நெட்டு கனெக்ஷன்ல கனெக்ட் ஆகுமா? அந்த துன்பம் போயிருக்கா, துன்பம் பெருகிருக்கான்னு கேட்கும். இந்த துன்பம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வரும். வருங்களா? அடுத்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு எவ்வளவு துன்பம் குறைஞ்சது அப்படின்னு அங்கிருந்து கேட்கும். கேட்கும்ல? கேட்கும். அப்ப அங்கிருந்து பதில் வந்துருது இல்ல? அப்ப இவ்வளவு துன்பத்தை நம்ம போக்கியிருக்கோம். அப்ப இங்க என்ன ஆகும்? இது பதிவா இருக்குமா? ஆனா புண்ணிய பதிவா பதிஞ்சிருமா? முதல்ல வந்தது புண்ணிய வினைப்பதிவு, பாவப்பதிவா பதிவாச்சு. இப்ப ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோம், அதுக்கு அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு, இறைநிலை கையில கிடைச்சாச்சு, இவ்வளவு துன்பத்தை போக்கியிருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. இதுதான் புண்ணியம். இதுக்கு ஒரு விளைவு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு விளைவு வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப இதுக்கு வெயிட்டிங்ல இருக்கலாமா விளைவு? உடனே குறைச்சிருமா? பாவப்பதிவு செஞ்சது மட்டும் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்ல, குறைக்கிறது மட்டும் உடனே குறைச்சிடணுமா? கொடுக்கறது மட்டும் வெயிட் பண்ணணுமா? நம்ம சுயநலம் மாதிரி குறைக்கிறது மட்டும் உடனே குறைச்சிடணும். இதே இடைநிலை நம்ம பொறுமா எத்தனை பாவத்தை செஞ்சிருக்க, வெயிட் பண்ணி வச்சிருக்கேன்ல, புண்ணியம் வருதுல, அழிப்போம்ல, அழிப்போம் இருக்கட்டும், அழிப்போம், 4 வருஷம் கழிச்சு அழிக்கிறேன் இது அப்படின்னு வச்சிருக்குன்னா நம்மகிட்ட புண்ணிய பதிவுன்னு ஒன்று இருக்கும். அப்படி வெயிட் பண்ணி வச்சிருந்தா நம்மகிட்ட புண்ணிய பதிவுன்னு ஒன்று இருக்கும். ஆனா அந்த இறைவனுடைய கருணை என்ன பண்ணுது பாருங்க, வந்த அடுத்த செகண்ட் இமீடியட்டா அங்க இருக்கிறதுல அந்த பதிவு அழிஞ்சிருக்கு. சரி அப்ப புண்ணிய பதிவு ஏதாவது பெண்டிங் இருக்கா? அப்ப உங்க அப்பா அம்மா கொடுக்கல சொன்னீங்களே, இதுல வேலை கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா நம்ம சாதாரண சொல்லுவோம், இவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த புண்ணியத்தினால நல்லா இல்ல, அவங்க புண்ணியம் செஞ்சதுனால அவங்க அந்த சஞ்சீரத்துல வந்துச்சு இல்ல, கருதுல பாவம் அதை அழிச்சு குறைச்சி கொடுத்துட்டாங்க, அதனால இவங்க நல்லா இருக்காங்க. புண்ணியத்தினால நம்ம நல்லா இல்லை. இப்பயும் நம்ம பிள்ளை எப்ப நல்லா இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், நம்ம பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்? இந்த பாவத்தை குறைச்சி கொடுத்தோம்னா பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கும். குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? புண்ணியத்தை செய்யணும். புண்ணியம் செஞ்சா குறைஞ்சிடும். அப்ப புண்ணியம் சேராது, புண்ணியம் சேர்க்க முடியாது, பாவத்தை குறைக்கும். அப்ப புண்ணியத்துக்கு விளைவு வந்தாச்சா? அப்ப குறைச்சது போக மிச்சம் என்ன இருக்கு? பாவம் தான் இருக்கு. இன்னொன்று அழிச்சாச்சு, மிச்சம் என்ன இருக்கு? அப்ப அங்க புண்ணியமே கிடையாது. கர்மத்துல புண்ணியம் யாருக்கா இருக்கா? புண்ணிய பதிவு. இது எல்லாரும் என்ன வச்சிருக்கீங்க? எல்லாம் பாவம் கூட வச்சிருக்கோம், குறையா வச்சிருக்கோம், அப்படித்தானே தவிர பாவம் மட்டும்தான் வச்சிருக்கோம், புண்ணியம் எல்லாம் கிடையாது. சரியா? இது சாமி எப்படி விளக்குவார் தெரியுமா? சாமி இதை எப்படி விளக்குவார்னா, அந்த குறிப்பு பேரேடுன்னு ஒரு இருக்கும், வரவு செலவு, வரவு பற்று நோட்டு ஒன்று இருக்கும், வரவு பற்றுன்னு போட்டு ஒரு நோட்டு இருக்கும். இதுதான் அதுல இப்ப அவங்கள்ட்ட நம்ம 10,000 கடன் வாங்கிட்டோம், நீங்க என்ன எழுதுவீங்க நோட்ல? நன்மணி பற்று 10,000 எழுதிட்டாங்களா? பற்று கணக்கு. இந்த பற்று காலம் தான் பாவ காலம், பாவத்தினுடைய காலம்னு வச்சுக்கோங்க. இந்த வரவு காலம் புண்ணியம் வச்சுக்கோங்க, வரவு காலம் புண்ணியம் வச்சுக்கோங்க. இப்ப 10,000 பற்று எழுதத்துல இப்ப நம்ம கர்மத்துக்கு 10,000 பற்று வந்தாச்சு, நன்மணி பற்று 10,000 வந்தாச்சு. இப்ப என்ன பண்றேன், நான் 10,000 கொடுக்க வேண்டியிருக்கு, நான் வாங்கி 10 பாக்ஸ் ஆச்சு. நேற்று காலையில் வந்து என்ன பண்றேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அவங்கள்ட்ட. எங்க எழுதுவீங்க? நன்மணி வரவு 22ஆம் தேதி செப்டம்பர், நன்மணி வரவு 1000. ரைட்டா?
இன்னைக்கு நான் கொடுக்கும்போது அவர் சாட்சி வச்சுட்டு கொடுக்குறேன். நேற்று கொடுக்கும்போது 1000 ரூபா கொடுக்கும்போது நீங்க தாங்க சாட்சி, 1000 ரூபா கொடுக்கறத நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாட்சி வச்சுட்டு கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட. இன்னைக்கு யாரேன் ஏங்க நேற்று ஒரு 1000 ரூபா கொடுத்தங்க கொடுத்தனா? ஆமா சொல்லுங்க, சொல்லுங்க 1000 ரூபா கொடுத்தனா? ஆமா ஏங்க நான் கொடுத்தேன்னு பாத்தீங்களா? இது சார் 1000 ரூபாய் அந்த ரூபாய் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க கொடுத்தவாத கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கொடுத்தேன்லங்க, கொடுத்தா நான் கொடுத்ததாக கொடுத்தேன். உங்க நோட் எடுங்க, உங்க நோட் எடுங்க. இங்க பாருங்க என்ன எழுதிருக்கீங்க? 22ஆம் தேதி நன்மணி பாத்தீங்களா? அப்படியே கொடுக்க மாட்டேறீங்க. அப்படியா? அப்ப இங்க வரவுல 1000 ரூபாய் எழுதி இருக்காங்க. ஆனா அது என்ன இல்ல, அதுக்கு வேல்யூ இல்ல, வேல்யூ இல்ல. அதுல கேட்க முடியாது. ஏன் ஏன் கேட்க முடியாதுன்னா 10,000 போட்டு இங்க 1000 ரூபாய் போட்டு கழிச்சு 9,000 எழுதிட்டா இந்த 1000 ரூபாய்க்கு வேல்யூ இல்ல. ஆனால் நம்ம செய்யற புண்ணியத்துக்கெல்லாம் வேல்யூ அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப கழிச்சு போட்டாச்சே. நேற்று செஞ்ச புண்ணியம் கழிச்சு போட்டாங்க. அப்புறம் என்ன வீட்டுக்கு கேட்க விட்டேன். அப்ப புண்ணியம் கேட்டா புண்ணியம் கேட்கல என்ன ஆயிடுது? கழிச்சு லெஸ் ஆயிடுது. கரூர்ல பயிற்சியில ஒருத்தர் ரொம்ப விவரமா கேட்டேன். சார் 1000 10 தடவை கொடுத்துட்டேன் சார். இப்ப என்ன சார்? இப்ப எவ்வளவு மிச்சம்? 10 தடவை 1000 போட்டாச்சு, மிச்சம் 0. இப்ப நான் 1000 கொடுக்குறேன். ஏன் வரவு 1000 வருமா வராதா? வருமா வராதா? அப்படிங்க. அப்ப புண்ணிய கொஞ்சம் கேட்க முடியுமா கேட்க முடியாதா? நான் கேட்டேன், எப்ப 0ன்னு வந்துருச்சோ அப்பயே இறைநிலையா சேர்ந்துருக்கியா? அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்க நீங்க மனுஷனா இருக்க போற. அதுக்கப்புறம் புண்ணியம் செய்யறதுக்கு நம்ம அந்த மண் உருவம் இருந்தா தானங்க. பாவப்பதிவை நீங்கி விட்டால் இந்த உருவத்தில் நாம் இருக்க மாட்டோம். வினைப்பதிவு தானே தேகம் கண்டுச்சு, அதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அப்பயே முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் திருப்பி புண்ணியம் செய்யறதுக்கு நமக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் வரவு காலத்துக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்பா முடிஞ்சுப்பா, காலம் முடிஞ்சு போய் நேர இறைவனோட சேர்ந்தமா முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் பாவம் தான். சரிட்டா? வேளாண் மகிழ்ச்சியிட்ட பற்று கணக்கு இருந்துச்சா இல்லையா? பூஜ்யமா? நம்ம நம்ம குருவா அப்படிதான் நினைக்கலாம். அது நம்மளோட பெருந்தன்மை. சமன் செய்துட்டு நம்ம கூட இருந்தாரா? சாமி நம்ம கூட இருக்கும்போது அவர் பற்று கணக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா? இது ஒரு தடவை நான் சாமிகிட்ட நேராக கேட்டேன். நான் கேட்கல, நாங்கள் எல்லாம் உட்காந்து இன்னொரு அன்பர் கேட்டார். சென்னையிலேருந்து ஒரு அன்பர் கேட்டார். சாமிகிட்ட கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? கேள்வி வேற மாதிரி கேட்டார் அவர். சாமி, இந்த ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ணர் இது மாதிரி பெரிய மகான்கள்லாம் கடைசியில் அவர் டிபியில் இருந்தார், இவர் கேன்சரில் இருந்தார், இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே. அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? பாவப்பதிவு உடல்நிலை நோய், உள்ளத்திலே களங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க 2 பேரும் இதில் கஷ்டப்பட்டாங்களே, அப்ப ராமகிருஷ்ணர் ரமணருக்கு கூட பாவப்பதிவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். அப்ப சாமி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஏன்ப்பா சுத்தி வளைச்சு கேள்வி கேட்கிற? ஏன் உனக்கு பாவப்பதிவு இல்லைன்னு கேட்க வேண்டியது, இதுக்கு இருக்கு ராமனரையே ராமகிருஷ்ணரை இழுக்குறான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இருக்கு அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. நேரம் கேட்க வேண்டியதானே, சாமி உங்களுக்கு பாவப்பதிவு இருக்கா அப்படி கேட்க வேண்டியதானே? எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாவப்பதிவுன்னு பதிவு இல்லைன்னா மனித உருவில் நாம் வாழ முடியாது. மனித உருவில் வாழ முடியாது. ஆனா சாமி கணக்கில் பற்று இருக்கு. பற்று கணக்கு எப்படி இருக்கு? இப்ப தூக்கி போட்டு போற அளவுல இருக்கு. கடனை இப்ப கடன் இருக்கு. இப்ப கடன் இல்லைங்க முடிய கணக்கு முடிக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா நம்மள்கிட்ட இந்தியாவுடைய கடன் மாதிரி இந்தியாவுடைய கடன் மாதிரி இருக்கு, முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப மகான்களுடைய நிலை என்னன்னா, அந்த எப்பனாலும் அந்த பதிவுகளை முடிச்சு போய்க்கலாம், அந்த அளவுல இருக்கும். ஆனா அவங்க அது முடிச்சுட்டு போறது பதிலா
நமக்காக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம குரு நம்ம குரு அவருடைய இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். வேதாத்திரி மகர்ஷி நினைச்சிருந்தா தூக்கி போட்டு போயிட்டோம். நமக்கெல்லாம் அதை வந்து ஒரு உணர்த்தி நம்மளுடைய கர்மத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காக அதை தூக்கி போடாம கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு அன்பும் கருணையும் நம்ம மேல அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதான் மகான். மகர்ஷியோட பழகின காலமெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம். அவரோட பழகின காலமெல்லாம் அவர் சீடர்கள் மேல வச்சிருந்த அன்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அந்த இன்சிடென்ட் சொல்லும் போதெல்லாம் என்ன கடைசியில் சொல்லும் போது என்னால் அழுக வந்துடும். என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இன்சிடென்ட். நம்ம இந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார், ஒரு பேராசிரியர் இங்கே தான் இருக்கார். அவர் ஒரு முறை அந்த ஓட்டு சாதம் அந்த பழைய கட்டடத்தில் பிரம்மையாக நடக்குது. அது நடக்கும்போது சாமிஜி ஸ்பீச்சு கொடுத்து முடிச்சிட்டாங்க. சிவஞானம் ஐயா அங்கே உட்காந்துருக்குறாங்க. சாமி சொல்றாரு, சிவஞானம் உலக நல வாழ்க்கை பாடி நிறைவு செய்யலாம் அப்படின்னு அவர் மைக்கு கிட்ட உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, உலக நல வாழ்க்கை பாடணும்னு ஆரம்பிச்சாரு. வாய் தவறி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் அப்படின்னு டக்குன்னு அவருக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம மாற்றி பாடிட்டேன்னு ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு. தலைவர் அப்படின்னு ஒரு லேச நடுக்கத்தோட என்ன பண்ணிட்டாரு, இப்படியே நிறுத்திட்டு அடுத்த திருப்பி அந்த பாட்டை எடுத்தோம்னா நமக்கு அசிங்கமாகி போயிடுவேன், ஏன்னா நம்மளே தப்பா பாடிட்டோம்னு என்ன நினைச்சுக்காங்க, அசிங்கமாகி போயிடுவேன் அப்படிங்கிறத அந்த நடுக்கத்தோட அப்படியே பாட்டை கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணிட்டு அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே உலக வார்த்தையும் சேர்த்து பாடிடலாம் அப்படின்னு ஜமாளிக்கிற மாதிரி அவர் கண்டினியூ பண்ணிட்டார். நடுக்கத்தோட கண்டினியூ பண்ணிட்டார். நாங்களாம் கூட்டத்தில் உட்காந்துருக்கோம். இந்த மைக்கு இதே மாதிரிலாம் மைக்கு சாமிக்கு வச்சிருப்பாங்க. குலானி அப்ப பக்கத்தில் இருக்காரு. மைக்கு கழட்டிட்டு போயிட்டாரு. அவர் பாடி முடிக்க போறாங்கல்ல, மைக்கு கழட்டிட்டு போயிட்டாங்க. இவரு அந்த நடுங்கி அந்த பாட்டை கண்டினியூ பண்றது சாமிக்கு கேட்டு வச்சு தெரிஞ்சிருச்சு. இவர் மாற்றி பாடிட்டாரு. ஒரு நடுக்கம் வந்துருச்சு. நடுக்கம் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. குலானியை கூப்பிட்டாரு. அந்த மைக்கை வாங்கினாரு. மைக்கை வாங்கி இப்படியே பக்கத்தில் வச்சுட்டாரு. மைக்கை வாங்கி இப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே சாமி உட்காந்துட்டாரு. அந்த உலக நல வேட்பு பாடி முடிச்ச அடுத்த செகண்ட் அடுத்த பாடிடுவாங்க. பாடி முடிச்ச அடுத்த செகண்ட் சாமி மைக்கில் பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? என்ன பேசுறாரு? இப்ப பேராசிரியர் ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, உலக நல வேட்பு. இதுல அந்த முதல் 2-3 வரி இருக்கு இல்லையா, அது எல்லா பேரும் மனப்பாடமா வச்சுக்கணும். அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன் சொல்றேன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கண்டினியூ பண்றாரு. ஏன் சொல்றேன்னா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வால் பெறுதல். இப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த உயிர் உணர்வு பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைக்கிற அந்த உலக சமாதானம் அன்னைக்கு தான் நடக்கும். அப்ப அவங்கெல்லாம் அந்த உயிர் உணர்வு பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளாம் என்ன பண்ணணும், இவங்க எல்லாம் உயிர் உணர்வு பெறணும் இந்த பாட்டை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப இது எல்லாரும் மனப்பாடம் ஆக்கணும், எல்லாரும் அடிக்கடி பாடணும். அதுக்காகத்தான் பேராசிரியர் இந்த பாட்டை பாடினாரு. உலக நல வாழ்க்கை பாடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய இதை அவர் மாற்றிட்டாருங்கிறத ஒரு தெரியாம அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு குரு மகான் அவர் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி அப்படியே இந்த உள்ள இருக்கவங்க நிறைய பேர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்படியே இல்லைங்களா, அந்த நிலைதான் குரு. வாழ்க்கையில் அப்படியெல்லாம் இருந்தாங்க கேட்டீங்களா. அப்ப அந்த அடிப்படையில் அந்த அனுபவம் கருணை அப்ப இருந்தாலும் அவங்கள்ட்டையும் அந்த பதிவுங்கிறது இருந்துச்சு. அப்படியே முடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க சமுதாயத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணன் கூட கேட்டாங்க, அவரை அடிக்கடி ஜிலேபி சாப்பிடலாம். என்ன சாமி நீங்க ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க
அது சொல்லுவாராம், இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்காக நான் ஏதாவது ஒரு பழக்கத்தை வச்சிருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிஜி கூட, நம்ம சாமிஜி கூட ஒரு பழக்கத்தை நான் ஒரு பழக்கத்தை இன்னும் பழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பழக்கத்தை இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுங்களா? சாயந்தரம் தூங்கி எந்திரிச்சு டீ சாப்பிட, இந்த பழக்கம் இன்னும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. டீ சாப்பிட மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சு சாயந்தரமா ஒரு டீ சாப்பிட்ற பழக்கம் சாமிஜி கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். கேட்டீங்களா? அதான் அவருக்கு பழக்கம், டீ சாப்பிட்றது. இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிறாங்க. ஏன்? இங்க இருக்கணுங்கிறதுக்காக. ரைட்டா? நம்மெல்லாம் கழிக்கணுங்கிறதுக்காக, நம்மளாம் கழிக்கிறதுக்காக பிறகு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க நமக்கு உணர்த்துவதற்காக இருக்கணுங்கிறதுக்காக சில பதிவுகளை வச்சுட்டு இருக்காங்க. அங்கேயே பட்டியல இருக்குது, ஆனா அது ரொம்ப மைல்டா இருக்கு. நம்மள்ட்ட தான் நிறைய இருக்கு. ரைட்டா? அப்ப பாவப்பதிவு அப்படிங்கிறது தான் இருப்பு, புண்ணியங்கிறது இருப்புல இருக்கு. இப்ப இந்த நோட்ல பாருங்க, 10 வரவு 2 இருக்கா இல்லையா? எழுதுனா தானே இருக்கு. அப்ப புண்ணிய பதிவு ஒண்ணு, செயல் செஞ்சது. அங்க செயல் பதிவு இருக்குமா இருக்காதா? செயல் பதிவு இருக்கும். செயல் பதிவு இல்லாம போகாது, செயல் பதிவு இருக்கும். அது எதுக்கு? அதுக்கு விளைவு வராது. அது எதுக்கு வரணும்? அதுதான் விளைவு வந்தாச்சே. விளைவு வந்த பிறகும் அந்த பதிவு செயல் பதிவு இருக்கு. அது எதுக்கு உதவும்? மீண்டும் ஒரு எண்ணமாக மலர்வதற்காக. அனுபவம் தானே எண்ணமா வருது. மீண்டும் ஒரு எண்ணமாக மலர்ந்து மீண்டும் ஒரு புண்ணியத்தை செய்து மீண்டும் ஒரு பாவத்தை கழிப்பதற்கு உதவும். ஆனால் அது விளைவு கிடையாது. இருக்கும். அது மீண்டும் ஒரு எண்ணமாக வருவதற்காக அது இருக்கும். சரி, இந்த பாவம் போய் ஒரு புண்ணியத்தை அழிச்சுச்சே, அந்த புண்ணியம் போய் பாவத்தை அழிச்சுச்சே, அந்த பாவம் அழிஞ்சு போச்சா? இருக்குதா? அழிஞ்சிருச்சா? இருக்குதா? விளைவு வராது, ஆனா பதிவு அங்கேதான் இருக்கும். நீ 10,000 ரூபாய் எழுதி வச்சிருந்தீங்கல்ல, 10,000 ரூபாய் அங்கதான் இருக்கு. கடைசியில் 0 போட்டீங்க. ஆனா அந்த 10,000 வேல்யூ இல்லை. ஆனா 10,000 இருக்குன்னா நீங்க ஒன்னும் அழிக்கல. ரப்பர் வச்சு அடிச்சீங்களா? நான் ஏதோ 10,000 ரப்பர் வச்சு அடிச்சீங்களா? அப்படிலாம் அழியாது. இருக்கும். பட் அதுக்கு என்ன இல்லை. இப்ப இந்த விளைவை கொடுக்கக்கூடிய பதிவைத்தான் நாம் வினைப்பதிவுன்னு சொல்றோம். விளைவு இல்லாமல் பதிவாக தான் இருக்கும். அந்த பாவப்பதிவை அழிக்க முடியாது, ரப்பரை வச்சு அழிக்க முடியாது. சாமி ஒரு தடவை கேட்டோம், சாமி இந்த பாவப்பதிவை அழிக்கிறதுன்னு சொல்றீங்களே, அதை கம்ப்ளீட்டா அழிஞ்சிருமான்னு கையை இப்படி நீட்டு கேட்டார் ஒருத்தர். கம்ப்ளீட்டா அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டார். அப்ப சாமி கிட்ட, என்ன ரப்பரை வச்சு அழிக்கிறீங்க, அழிஞ்சிருமான்னு கேட்குறீங்க, ரப்பரை வச்சு அழிக்கிறோம் அப்படின்னாரு. இல்ல சாமி, பாவப்பதிவை போக்குன்னு சொல்றீங்களே, அது அழிஞ்சிருமா இருக்குமா? அப்ப சாமி பதில் என்ன சொன்னாரு? லேடிஸை பார்த்து சொன்னார். பதில் சொன்னார், உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். சாம்பார் வைக்க தெரியுமா? தெரியும். சாம்பார்ல உப்பு அதிகமாக போயிடுச்சு, என்ன செய்வீங்கன்னு கேட்டார். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க. நீங்க சக்கரை போடுவாங்க, நீங்க உருளைக்கிழங்கு போடுவாங்க, அவங்க தேங்காய் அரைச்சி வைப்பாங்க. ரைட்டா? ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அதானே? சரி, சாமி கேட்டாரு, போட்டீங்கல்ல, இப்ப சாப்பிட்டு பாருங்க சரியா இருக்கான்னு கேட்டாரு. சரியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப சாமி கேட்டாரு, அந்த எக்ஸஸ் உப்பை சாம்பார்ல இருந்து எடுத்தீங்களான்னு கேட்டாரு. ஒரு சாம்பார்ல உப்பு கூட இருந்துச்சுல்ல, இப்ப தண்ணி ஊற்றுனீங்க, உருளைக்கிழங்கு போட்டீங்க, தேங்காய் போட்டீங்க, ஏதோ ஒண்ணு உள்ள போட்டீங்க, ஆட் பண்ணீங்க, அந்த எக்ஸஸ் உப்பை எடுத்தீங்களா சாம்பார்ல இருந்து? எடுக்கல. முதல்ல கூட இருக்குன்னு சொன்னீங்களே, அது எக்ஸஸ் எடுக்கல, இப்ப சரியா போச்சு. அந்த உப்பு அங்கதானே இருக்குதுன்னு கேட்டாரு. அந்த எக்ஸஸ் உப்பு அதுக்குள்ளதானே இருக்கு, ஆனா அது சரியா போச்சு. இப்படித்தாமா பாவப்பதிவு அங்கதான் இருக்கும், ஆனா சரியா இருக்கு. சாம்பார்ல தண்ணி வைக்கிற மாதிரி நீங்க புண்ணியத்தை போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த எக்ஸஸ் உப்பு விளைவு வர சரியா இருக்கும், சரியா விளைவு வராது, ஆனா பதிவு அங்கதான் இருக்கு. அப்ப இப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப கேர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த புண்ணியத்துக்கு பதிவு இருக்குது, எண்ணமாக மலரும். அது எண்ணமாக மலர்ந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு புண்ணியத்தை செய்யும். இந்த பாவமும் அழிச்சு வந்து அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா பரவாயில்ல, இது அங்கதான் இருக்குது, விளைவு மட்டும் கிடையாது,
ஆனால் என்னமாக மலரும்? மறுபடியும் என்னமாக மலரும்? பாவத்தை செய்ய சொல்லணும். கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட்டா? ரெண்டுமே என்னமாக மலரும். இதுக்காக தானே என்ன மாறாமல் பயிற்சி செய்ய சொல்றது. சரிமா? அது என்னமாக மலரக்கூடாது, அது அப்படியே கிடக்கணும், மலர விடக்கூடாது. அதான் நம்ம பயிற்சி. இந்த புண்ணியம் என்ற செயல் திருப்பி என்னமாக மலரணும், திருப்பி செய்யணும். செய்து இருக்கிறத கழிச்சுக்கிட்டே வரும். இப்ப பாரு, இப்ப நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை என்ன? ரெண்டு வேலை. ஒண்ணு உயிரோட இருக்கணும், முதல் வேலை உயிரோட இருக்கணும். அதானே? நீ வந்து சர்வீஸ் பண்றேன்னு சாப்பிடாம கொள்ளாம உயிர் போயிடுச்சுன்னா நோக்கமே போச்சு. இந்த தேவம் எடுத்ததுடைய நோக்கமே போச்சு. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சர்வைவல். தட் இஸ் ஃபர்ஸ்ட் சர்வைவல். முதல்ல சர்வைவல், தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ரைட்டா? நிறைவு செஞ்சாச்சா அடுத்த ஸ்டெப் என்ன? புண்ணியம், தொண்டு. புண்ணியம், தொண்டு, புண்ணியம். ரைட்டா? எதுக்காக தொண்டு புண்ணியம்? இல்லைங்க, நம்ம அறக்கட்டளை வந்து நம்ம ஜோன்லயே ஃபர்ஸ்டா கொண்டு வர்றது. தமிழ்நாட்டில் நம்ம அறக்கட்டளை வந்து நம்பர் 1 வர வேணாமா? டாப் 10ல வர வேணாமா? அதுக்கா இருக்கு. அடுத்து தொண்டு இருக்கு. நம்மளுடைய கருமையும் தூய்மையாவதற்கு வச்சுக்கங்க. ரைட்டா? நம்ம செய்யக்கூடிய தொண்டு நம்முடைய கருமையும் தூய்மையாவதற்கு மட்டுமே. ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கணும், அதற்கு மட்டுமே. இதுக்காக நம்ம செய்யறோம். இதுக்கு இந்த உலகத்துல இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. ரெக்கக்னிஷன் வேண்டாம். நமக்கு ரெக்கக்னிஷன் என்ன? எங்க இருந்து வரணும்? ரெக்கக்னிஷன் ஃப்ரம் அதுதான் அங்க என்ன பண்ணும்? கணக்கு பார்க்கறது அங்கதான் நடக்குது. அதானே? ஆனா நம்ம கதையில வந்து சித்திரகுப்தன் ஒருத்தர் கணக்குள்ள ஒருத்தர் வச்சிருக்கிறதாக பார்ப்போம். ஆனா உண்மையில ஏதோ ஒரு கணக்குள்ள எல்லாம் வைக்கல. தெரியும், கணக்குள்ள வச்சிருந்தா நம்ம சுற்றி கொடுத்துருவாங்க. எல்லாம் இங்க கருமையம் தான், கருமையம் தான். அப்ப எந்த ரெக்கக்னிஷன் வேணும்? அப்ப நம்ம தொண்டு இது செய்து கொண்டே இருக்க வேண்டியதான். நம்ம கர்மையை மாற்றத்துக்காக நம்ம தொண்டு செய்யறோம். சரிங்களா? அதற்காக தொண்டு செய்யணும். அப்ப சர்வைவல், தொண்டு, இது ரெண்டு தானே வாழ்க்கை. இது ரெண்டு தான் வாழ்க்கை. வேற எதுவும் வாழ்க்கை இல்லை, வேற எதுவும் வாழ்க்கை இல்லை. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை? சர்வைவல், கொஞ்சம் உயர்ந்த சர்வைவல், இன்னும் கொஞ்சம் சுபிஸ்டிகேட்டான சர்வைவல், இன்னும் கொஞ்சம் மாடர்னான சர்வைவல், அப்படி ஒரு சர்வைவல். ரைட்டா? எப்படியாவது எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் காசு கொடுத்து ஜனாதிபதியாகி நம்ம சொந்தக்காரங்க கொண்டு உள்ள உட்காந்து அப்படி சொகுசா அனுபவிக்கணுங்களா? சர்வைவல் அங்க ஜனாதிபதி மாநில சர்வைவல். ரைட்டா? அங்க உட்கார்ந்தாலும் அதே சர்வைவல் தான். அந்த வயசுக்கு அந்த பசிக்கு தான் சாப்பிட முடியும். ஜனாதிபதி மாளிகையில் அப்படியே டேபிள் நிறைய அத்தனை ஐட்டம் இருக்கும், 50 ஐட்டம் இருக்கும். வயிறு பசிச்சாதான் சாப்பிட முடியும். இங்க ஒருத்தர் பசிக்குன்னு அப்படியே நீச்சு தண்ணியும் பழைய சோறு வெங்காயம் கரைச்சி சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பான். அந்த அத்தனை ஐட்டத்தையும் சாப்பிட்டு அந்த ஆள் குழம்பிட்டு இருப்பாரு. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனையை வச்சுட்டு குழம்பிட்டு இருப்பாரு. சரிங்களா? அப்ப சர்வைவல்ங்கிறது ஒண்ணு இல்லை. சர்வைவல்ங்கிறது உயிரோடு இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அது முடிஞ்ச உடனே தொண்டு ஈகை, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கணும். கேட்டா இதை உலகம் முழுக்க உணர்த்திட்டா உலகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? யாராவது யாருக்கா துன்பம் கொடுப்பானா? இவ்வளவு கரப்ஷன் இருக்குமா? இவ்வளவு கொடுமை நடக்குமா? இந்த இயற்கை இப்படியெல்லாம் பொய்க்குமா? ரைட்டா? இந்த இயற்கை இப்படியெல்லாம் பொய்க்கிறதுக்கு காரணம் மனிதன் இந்த தொண்டு ஈகைங்கிறத விட்டுட்டு முழுமையா பாவ செயலிலேயே ஈடுபட்டதுனால நமக்கு நம்மளை தண்டிப்பதற்காக இயற்கை என்ன பண்ணுது? இப்படியா பண்ணுது. இன்னும் பாருங்க, சாமி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இத்தனையும் பதிவு தரப்பதிவுன்னு சொல்லிவிட்டோம். இந்த வாங்காதத்துல ஒரு பதிவுன்னு சொன்னீங்க இல்லையா? சமுதாய பதிவு அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா? அங்க ரெக்கார்டு ஓவர்ஃப்ளோ ஆகி போச்சுன்னா அது என்ன பண்ணணும்? அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சோம். அதனால மழை பெய்ய மாட்டேங்குது, சுனாமி வருது, அது வருது, சூரிய புயல் வருது, டிசம்பர் 25 என்னமோ வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ரைட்டா?
இந்த சமுதாய பதிவு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா மாநாடு போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சமுதாய பதிவெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு ஒரு இடத்துல கூடிடுச்சு. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். கேட்டுங்களா? இயற்கையில் அப்படி அழிவு வரப்போகுது, இப்படி அழிவு வரப்போகுது, என்னமோ வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, புயல் வரப்போகுது, பூகம்பம் வரப்போகுது. மனிதன் திருந்தலைன்னா இதெல்லாம் வரும். மனிதன் திருந்திட்ட எதுவும் வராது, எதுவும் வராது, எதுவும் வராது. மாதம் 3 மழை பெஞ்சிட்டா இல்லையா? மாதம் 3 மாதம் பெஞ்சிட்டா இல்லையா? இப்ப எப்படி பெய்யுது? இப்ப அல்ல, இப்ப அது எப்படி தெரியுமா பெய்யுது? இங்க பெய்ய வேண்டிய வேலை மழையும் சேர்த்து பீகார்லையும் நார்த் இந்தியாவில் பெய்கிறது. அங்க பேஞ்சு வெள்ளமா போய் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம் இருக்குது, இங்க பெய்யாம கஷ்டம் கொடுக்கும். சரிட்டா? அப்ப ஏன் இப்படி? அங்க பேஞ்சிருந்த மழையில பாதி மட்டும் பேஞ்சிருச்சுன்னா அங்க அழிவு இல்லை, துன்பம் இல்லை. அந்த பாதி இங்கே கொடுத்துருந்தா இங்கே துன்பம் இல்லை. அந்த இயற்கைக்கு எங்க வச்சு அறிவு கட்ட இயற்கை இங்க பெயர் வேண்டிய பண்ணி அங்கே கொடுத்து அங்கேயும் துன்பம், இங்கேயும் துன்பமால இருக்கு. அதை பாதி கொண்டு இங்கே கொடுத்துருந்தா துன்பம் இல்லைல்ல. என்ன இயற்கையோட அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா இயற்கை திருப்பி வச்சுட்டே, மனுஷா உனக்கு அறிவு இருக்கடா, நீ இப்படித்தானடா கொண்டு ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நல்லா மாற்றிட்டு இருக்கிற. எவனுக்கு இருந்தா இல்லை எல்லாத்தையும் நான் கொண்டா சேர்த்து உள்ள வச்சு பூட்டிக்க. நீ செஞ்சதை நான் செஞ்சா உனக்கு கோவம் வருது இல்லை? நீ செஞ்சதை நான் செஞ்சா கோவம் வருது இல்லை? நான் ஏன் செய்யறேன்? நீ தெரிஞ்சுக்கணுங்கிறத செய்யறேன். இதான் இறைநிலையினுடைய விளைவு. சமுதாய பதிவாக இருக்கிறது இப்படி வரும். சரிங்களா? அப்ப மனிதனுக்குள்ள மாற்றம் இல்லைங்க. அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? இப்ப செயல் மாற்றம் வேணுமா வேணாமா? செயல் மாற்றம் இருந்தால்தான் தூய்மை நடக்கும், நம்ம குண்டலத்துக்கு மேல வரும், எல்லா இறைநிலை காட்சி தெரியும், எல்லாமே பார்க்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த பதிவு குறையாம அப்ப செயல் மாற்றம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியும். அப்ப தவம் என்பது எதுக்காக? செயல் மாற்றத்துக்காக. இப்ப இந்த சட்டம் எதுக்காக? செயல் மாற்றத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக. அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் சாமி கொடுத்துட்டாரு. கன்ஃபர்மேஷனுக்காக நம்மளாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்னு பாக்கி இருக்கு, டிரான்ஸ்பர்மேஷன் பாக்கி இருக்கு. எப்ப ஆரம்பிக்கலாம்? ஒரு நல்ல நாள் பாருங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஆரம்பிப்போமா? இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? உடனே ஆரம்பிக்கணும். இதாங்க நம்மளோட வேலை. இல்லைங்களா? இல்லாட்டி துன்பம் வந்துருக்காங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யலைன்னா ஒன்றும் பிரச்சனை. துன்பத்தை அனுபவிச்சு தீர்க்கணும். நம்மளோட இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை அனுபவித்து தீர்க்கணும். ரைட்டா? இப்ப இதை அனுபவிக்காம என்ன பண்ணாங்க? அழிச்சுட்டா முடிக்கணும்னா துன்பம் நமக்கு வர்றது குறைக்கிறோம், துன்பம் வர்றது போயிடும். ஆனா நிறைய பேர் இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம் இருக்குன்னா, ரைட்டு ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னீங்களே, அதுல ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னா, நான் சின்ன சின்ன துன்பம் நிறைய கொடுத்துருக்கேன், வாக்கம், ஆனால் ஒத்துக்கிறேன். சின்ன சின்ன துன்பம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு பெரிய பெரிய விளைவா வருது. நான் சின்ன சின்னதான் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு பெரிய விளைவா வருது. அப்ப ஈக்குவலண்டா தெரியலையே அப்படி சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகங்களும் இருக்கும். அதுக்காக நான் நம்ம சின்ன சின்ன துன்பம் தான் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் செய்த செயலை மட்டுமே நினைக்கிறோம். நாம் செயலை வைத்து சின்னது நினைச்சிட்டு இருக்கிறோம். ரைட்டா? ஆனால் அது அங்க என்ன விளைவை கொடுத்ததுன்னு நமக்கு தெரியாது. விளைவை கணிக்க நமக்கு தெரியாது. ரைட்டா? அப்ப இப்ப என்ன பண்ணணும்? விளைவை கணித்து செயலுக்கு கொண்டு வரணும். அங்க என்ன விளைவை ஏற்படுத்தணும்னு பார்த்து கொண்டு வரணும். ரைட்டா? அப்ப எந்த இடத்துல கொடுத்தா அது எவ்வளவு பெரிய துன்பத்தை விளைவிக்கும்ங்கிறதெல்லாம் கணிச்சு நம்ம செயல் செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்ம அந்த பெரிய விளைவுகள் வராம. அப்ப விளைவு நமக்கு வர்றது அங்கு ஏற்பட்ட விளைவினுடைய அழுத்தத்தை பொறுத்துதான் இருக்கே தவிர நம்மளுடைய செயலை பொறுத்து இல்லை. நம்ம செயல் சின்ன செயலா இருக்கும், ஆனால் பெரிய விளைவை கூட ஏற்படுத்தலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏற்கனவே சொன்னா என்னன்னு தெரியல, போன மாசம் ஒரு சின்ன உதாரணம். நீங்க என்ன பண்றீங்க? பஸ்ல போறீங்க, வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறீங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க. வாழைப்பழம் சாப்பிட்டு என்ன பண்ணீங்க? தோலை தூக்கி
அப்படியே போட்டி, எப்படி ஓரத்தில் போட்டி, வெளியே போட்டி. பஸ் போயாச்சு. பின்னாடி ஒரு அர்ப்பணம் பைக்கில் வராங்க. நீங்க தோலை போடுறீங்க, அந்த தோல் மேல அவர் சைக்கிள் சக்கரம் அப்படியே ஏறுது. ஏறினோடனே வலிக்கு 2 பேரும் கீழே விழுகிறாங்க. பின்னாடி ஒரு லாரி வந்து 2 பேரும் அடிச்சு 2 பேரும் லாரி. ஒரு சின்ன இன்சிடென்ட், சும்மா கற்பனையா போயிட்டா இப்படி நடந்துச்சு. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? செயல் செஞ்சுக்காரு. நாம என்ன செஞ்சா வாழைப்பழத்தோட சின்ன பதிவு தாங்க. நான் ஒன்னும் பெருசா ஒன்றும் செய்து வாழைப்பழத்தோட தான் செய்வேன். விளைவு என்ன? இங்க இருந்து கர்மயத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் அங்க கேட்குமே, எவ்வளவு துன்பம்னு கேட்குமே. இவங்க 2 பேரும் இல்ல. நெட் கனெக்ஷன் எங்க போகும் தெரியுமா? அவங்க செத்து போயிட்டாங்களே. அந்த கருமையை செஞ்சு போச்ச. நெட் கனெக்ஷன் எங்க கனெக்ட் ஆகும்? அவங்களுடைய பிள்ளைகளுடைய கருமையத்துல கனெக்ட் ஆகும். 2 பிள்ளை அனாதையா நிற்குது, அங்க கனெக்ட் ஆகும். எவ்வளவு துன்பம்! இதுக்கு டிகிரி கணக்கு போட முடியுமா? 3000 டிகிரியா, 30,000 டிகிரியா, 3 லட்சம் டிகிரியா, 30 லட்சம் டிகிரியா? வரும்ல? வருமா? ஒரு வாழைப்பழத்தை தான் தூக்கி போட்டேன். 30 லட்சம் டிகிரி துன்பத்துக்குரிய பதிவு வந்தாச்சு. அப்பா, இதுக்கு விளைவு வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இமேஜினேஷன் எனக்கு எப்ப தெரியுமா வந்தது? முதல்ல இந்த விளைவு ஈக்குவலண்டா வரும் அப்படிங்கிறது இந்த ஒரு 2,000 பேரை 1000 ரூபாய் ஏமாத்தினதுல 2 வேற வேற மாதிரி பதியும் அப்படின்னு நான் முதல்ல எனக்கு தோடு பேசுனது சன்மார்க்க சங்கத்தில். அன்னைக்கு திடீர்னு ஏதாச்சும் வந்துச்சு. அன்னைக்கு பேசிட்டு நான் பஸ் ஏறி போயிட்டு இருக்கும்போது என் மனசுல அப்படியே கற்பனையா ஓடுது. இந்த வாழைப்பழத்தை தூக்கி போடுற மாதிரியும் இப்படியே வர்ற மாதிரியும் கற்பனையா ஓடுது. அன்னையிலிருந்து நான் வாழைப்பழமே சாப்பிட்றது இல்லை. பஸ்ல உட்காந்து வாழைப்பழமே சாப்பிட்றது இல்லை. வாழைப்பழம் வர சாப்பிட்டா கூட தோலை கொண்டாங்கன்னு வாங்கி கையில வச்சுக்கிறது. சைக்கிள் வச்சுட்டு பஸ்ல இருந்து இல்லாட்டி கார்ல இருந்து கீழே இறங்கி அப்புறமே கொண்டு வெளியே கொண்டு போறது. பயமா இருக்கு. செயல் சின்ன செயலா இருக்கும், விளைவு பெரிய விளைவா இருக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஆனா அதுக்குரிய காரணகர்த்தா யாரு? நம்ம ஆயிரும். அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு செயல் செய்யும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இந்த செயலுக்கும் விளைவுக்கு சம்மந்தம் இல்லாம வரும். நம்ம செய்த விளைவு பெரிய விளைவை ஏற்படுத்திடலாம். அதனால ரொம்ப விளைவடைந்த விழிப்பு நிலையில இருக்கணும். இது போல பெரிய விளைவு நமக்கு வருவதாக கூட இருக்கலாம். இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. சரிங்க, இப்பதான் சொல்லிட்டீங்க விளைவடைந்த விழிப்பு இவ்வளவு பேசிட்டோம். இவ்வளவு ஆமா நம்ம என்னென்ன சின்னதை செஞ்சிருக்கோம், அது என்னென்ன பெருசா எங்க இருந்து இருக்குதோ இதெல்லாம் நம்ம கிட்ட பதிலா இருக்குல்ல, பெருசா உள்ள இருக்குல்ல, இருக்கு. அப்ப அதை என்ன பண்றது? ஒரு பெரிய விளைவு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குல்ல, RS நம்பர் 1 ஒரு பைபாஸ் சர்ஜரி விளைவு. RS நம்பர் 1 டிசம்பர் 22ஆம் தேதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. 3 லட்சம் ரூபாய் பைபாஸ் சர்ஜரி. என்ன பண்றது? அதுக்கு நம்ம செயல் வந்து சின்ன ஏதாவது செஞ்சிருப்போம், ஒரு 100 ரூபாய் ஏமாத்திருப்போம். அது 100 ரூபாய் ஏமாத்தினாலும் பெரிய விளைவு கூட வரலாம். ஏன்னா அது அந்த துன்பத்தின் அளவை பொறுத்திருக்கு. நமக்கு இவ்வளவு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி 3 லட்சம் செலவு பண்ணாதான் நம்ம அந்த துன்பப்படுவோம்னா அவ்வளவு விளைவு வரும். இப்ப RS நம்பர் 1 இருக்கு, என்ன பண்ணலாம்? டிக்கெட் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாதா? RS டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாமா? முடியாதா? இல்லைங்களா? கேன்சல் பண்ணிடலாம்ல, டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம்ல. எப்படி கேன்சல் பண்றது? எப்படி கேன்சல் பண்றது? இப்ப நமக்கு விளைவு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. டிசம்பர் 22ஆம் தேதி பைபாஸ் சர்ஜரி ஒரு விளைவு வர்றதுக்கு ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோம். சித்திரகுப்தன் போன் பண்ணி சொல்லிட்டாரு, அம்மா யாரும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். என்ன பண்ணணும்? இப்ப நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது என்ன? புண்ணியம் பண்ணணும். அவ்வளவுதானே? ஒரு புண்ணியம் பண்ணணும்னா முடிஞ்சு வச்சு. எப்படி புண்ணியம் பண்ணணும்? பெரிய துன்பம் அந்த துன்பத்தை நம்ம போயிட்டோம்னா நமக்கு பெரிய விளைவு போயிடும். இப்ப பாருங்க, ஒரு சிறிய ஒரு 1000 ரூபாயில கூட பெரிய துன்பத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். அதே ஒரு 1000 ரூபாயில கூட பெரிய துன்பத்தையும் போகலாம். பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் அதே இன்சிடென்ட்.
ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்காக 1000 ரூபாய் வச்சிருக்காரு, கூலி வேலை செய்யறாரு. ஒருத்தர் 1000 ரூபாய் பிடிட்டு போயிட்டாரு, இவர் எதுல இருக்காரு? துன்பத்தில் இருக்காரு. எவ்வளவு துன்பம்? 35,000 டிகிரி துன்பத்தில் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோ. அவ்வளவு துன்பத்தில் இருக்காரு. இயற்கை உங்களை அந்த இடத்துல வந்து நிறுத்தி நீங்க பார்த்துட்டீங்க. நீ என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நீங்க 1000 ரூபாய்க்கு அந்த மருந்தெல்லாம் கொடுத்து அவரை கூட்டு போய் அவங்க ஆஸ்பத்திரியில் போய் அவங்க வீட்டுக்கார மேல காப்பாத்திட்டீங்க. இப்ப அவரு நம்ம கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்றாரு. செயல் செஞ்சு பிடிச்சாச்சா? உடனே இறைநிலைக்கு போச்சா? உடனே நேரம் நெட்டு கனெக்ஷன் அங்க போச்சு. அங்க அவர் திருப்தியா இருக்காரு. அங்க இருக்க இறைநிலை சொல்லுது, 35,000 டிகிரி துன்பத்துல இருந்தாரு, உங்களால ஏன் நம்மள மேல வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டார். ரைட்டா? இங்க 35,000 டிகிரி ஒண்ணு. இங்க இருக்கிற இறைநிலை என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்ன பண்ணுவோம்? சர்ச்சில் போடும். சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கூகுள் சர்ச் மாதிரி ஒரு சர்ச் இருக்கு. 35 டிகிரி அப்படின்னு போட்டு கூகுள்ல சர்ச்சில் போடுறோம். அப்படியே அது அவசியம் என்ன ஒண்ணு போய் சுத்தி எடுத்து டிசம்பர் 22 பைபாஸ் சர்ஜரி தூக்கி மேல கொண்டு வந்து காமிக்கும். டக்குனு ஃபைல க்ளோஸ் பண்ணிடுறோம். என்னங்க அது? 3 லட்ச ரூபா வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வந்து 1000 ரூபாய் முடிஞ்சு வச்சா முடிஞ்சா முடியும். இதுல என்ன விஷயம்னா, நீங்களா போய் கொடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபாய், இறைவனா கொடுத்தாங்கன்னா 3 லட்சம் ரூபாய். அதை கேட்கிறப்ப கொடுக்குறீங்களா, நீங்களா கொடுக்குறீங்களா? அப்ப இன்னையில இருந்து என்ன ஆரம்பிக்கணும்? புண்ணியம் ஆரம்பிக்கணும். தொண்டு நீங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுன்னா நான் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எது உண்மையான தொண்டுன்னு தெரிஞ்சு செய்யணும். இதுலதான் நம்ம 90% மக்கள் தப்பு பண்றோம். எது உண்மையான துன்பம் போக்கும் செயல் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். இல்லைன்னா பார்க்கிற மருந்துக்கு செய்யணும். துன்பம் போகல, அங்க கர்மயத்துல அந்த மாற்றம் ஏற்படல அப்படின்னு சொன்னா உங்களுடைய கர்மயத்தில் மாற்றம் ஏற்படாது. நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க செயல் செஞ்சோடனே மட்டும் அழிஞ்சிடாது. நான் புண்ணிய செயல் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க செஞ்சுட்டா போறாது. அங்க மாறி இருக்கா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க, செஞ்சுட்டேன் சொல்லிடுறாங்க. மாற்றம் இருக்கா? மாற்றம் மாற்றம் அவருடைய துன்பம் அங்க என்ன ஃபீல் பண்ணணும். துன்பம் போனதாக ஃபீல் பண்ணணும். பண்ணாதாங்க இல்லாட்டி வேஸ்ட். செயல் அந்த விளைவுக்கு தகுந்தாற்போல் தான் வரும். அப்ப எப்ப ஈகை? எது தொண்டு, எது தொண்டு, எது தொண்டு, எது புண்ணியம்? துன்பம் நீங்கினால்தான் அது புண்ணியம். அது கர்மயத்தில் மாற்றம் ஏற்பட்டால்தான் புண்ணியம். இல்லாட்டி அது இல்லை. இல்லை ரைட்டா? நீங்க ஒரு அனாதை ஆசிரமத்தில் உள்ள போய் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டை கொடுத்தீங்க. அந்த ஆர்கனைசேட்டை கொடுத்தீங்க. ரைட்டா? கொடுத்துட்டு வந்துட்டீங்க. நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்தேன், நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்பப்போ கொடுத்துருவேங்க. அந்த ஆர்கனைசர் அந்த 10,000 எடுத்துட்டு நேரா போய் நேரா போத்தீஸ்ல போய் பட்டு சேலை எடுத்து கொண்டு போய் அவர் 2வது வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார். வச்சுக்கோங்க, நீங்க கொடுத்த 10,000 ரூபாய் நடந்துருச்சு. எங்க போயிருக்கிறது? இப்ப நீங்க செஞ்சது பாவம் பண்ணிடலாம். ஆனா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நாங்க புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புண்ணியம் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அந்த கர்மயத்தில் ரீச் ஆச்சா? நீங்க கொடுத்தது அங்க கர்மயத்துல போய் ஒரு துன்பம் போக்கும் செயலை செய்ததா? அது செஞ்சிருக்கும்னு நம்புறோம். நடந்துச்சா? கர்மயத்தில் மாற்றம் ஏற்படாமல் உங்க கர்மயத்தில் மாற்றம் ஏற்படாது. அது வேற மாதிரி போச்சுன்னா வேற மாதிரி போகும். நிறைய பேர் இப்படி கொடுத்துட்டு அங்க செஞ்சிருக்கேன், இங்கே செஞ்சிருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன், அங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் ஏற்படலன்னா நடக்காது. அந்த துன்பம் போகிற அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வுக்கு அது செய்திருந்தால் அங்கதான் பண்ணும். அப்ப எப்படி செய்யறது சொல்லு? எங்க போய் செய்யறது சொல்லு?
அப்பதான் மதுரை சொல்றாரு, என்ன சொல்றாரு, இன்னைக்கு நாட்டுல பொருள் வறுமைங்கிறதெல்லாம் இல்ல, தானத்தில் சிறந்தது அன்னதானம்ங்கிறதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படிலாம் இல்ல. நீ யாருக்காவது பசிக்குதா, சோறு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன், காசு குடியா காசு அப்படின்னு கேட்கறேன். வாங்கிட்டு போய் தண்ணி வச்சுட்டு நீங்க கொடுத்த காசுல சேர்த்து அடிச்சுட்டு இருப்பான், தண்ணி வச்சுட்டு இருப்பான். ரைட்டா? யாரும் பசிக்கு சாப்பிட, நீ உங்க வீட்டுக்கு யாராவது அம்மா தாயே பசிக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்கன்னு கேட்கற சவுண்ட் இருக்கா? யார் வீட்லயும் இல்லை. இனிமே நம்ம என்ன செய்யலாம், தெருக்கிறவா என்ன பண்ணலாம், சாப்பாடு இருக்கு, யாருக்கா சாப்பாடு வேணுமோ சாப்பாடு அப்படின்னு தெருக்கிறவா நம்ம தான் போகணும் அப்படின்னு கேட்கறது. யாருக்கும் அந்த அளவுக்கான சுங்கமெல்லாம் இல்லை. பொருள் வறுமை இன்று இல்லை உலகத்தில் இருக்கு, நம்ம நாட்டில் இல்லை, உலகத்தில் இருக்கு. சரிங்களா? நம்ம நாட்டில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு குஷி நடந்தது. குஷில ஒரு கேள்வி கேட்டாங்க, உலகத்தில் ஒட்டுமொத்தமான சாவு நடக்கக்கூடிய கொடிய நோய், கொடிய நோய் இல்லை, அந்த மொத்தமா அதிகமான மக்கள் சாகக்கூடிய அந்த நோயும் சொல்லாரு பேசினாங்க. அது எதுன்னு கேட்டாங்க, எதனால் சாகுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர்னு சொன்னாங்க, வைரஸ் அப்படி இப்படி எல்லாம் நோய் பேரா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கொஸ்டின் கேட்டவர் கடைசியில் பதில், எல்லா பதிலும் தப்பு. பதில் என்னன்னு சொன்னாரு, உலகத்தில் அதிகமான மக்கள் செத்தது பசினால் செத்துறாங்க. நமக்கு தெரியல, நம்ம நாட்டில் தெரியல. எங்கோ ஒரு பக்கம் இருக்கு, எங்கோ ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான். சோமாலியா போன நாட்டில் அப்படி ஒரு கொடுமை எல்லாம் இருந்துருக்கு. அப்படி உயிர்கள் போயிட்டு இருக்கு, சர்வைவலுக்கே இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான் இருக்கு. சரிங்களா? அங்கதான் அன்னதானம் பண்ணணும், அங்க கொடுத்தோம்னா அன்னதானம். நம்ம இங்க கொடுக்கறதெல்லாம் அன்னதானம் எல்லாம் அன்னதானம் இல்லை. அதனால நம்மளால அன்னதானம் வச்சுட்டு கோயில் திருவிழா வச்சு போகிறான், உள்ள தண்ணி போட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கான். அன்னதானம் இல்லை, அன்னதானமா இல்லை. பசி என்ற துன்பத்துக்கு கொடுத்தா தானே அது. தானே? இப்ப எது தானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுருக்கமா பாருங்க, மகர்ஷியுடைய வாழ்க்கை தத்துவத்துல தேவைகள் 3 இருக்கு இல்லையா? இந்த தேவைகள் 3 அடிப்படையில் அந்த துன்பத்தை நீங்கள் நீக்கினால் அது தானம். தேவைகள் 3 அடிப்படையில் வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா, அந்த துன்பத்தை நீக்கினால் தானம். ஆனா அப்படி ஒரு துன்பம் எல்லாருக்கும் நீங்கிதான் இருக்குது, எல்லாரும் நீங்கிதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தானம்? இப்ப அடுத்தது என்ன தெரியுமா, அந்த தேவையில நிக்க தெரியாம அதை மீறிட்டு துன்பம் ஆக்கிக்கிட்டு இருக்கிற துன்பம் இருக்கு இல்லையா, ஒண்ணு அந்த 3 தேவையில பக்கலைன்னா அந்த துன்பத்தை நீங்க போகலாம். இப்ப எல்லாமே அதுல அது நிறைவேறிதான் இருக்கிறான். அப்ப என்ன பண்ணும், இந்த தேவையை மீறி அனுபவித்து துன்பமா ஆக்கிக்கிறானே மனுஷன், அந்த துன்பத்தை போக்கினால் அது ஈகை. அது ஈகை. அந்த பணியைத்தான் மனவளக்கலை மன்றம் செய்து கொண்டிருக்கிறது. அதானே இங்க கொடுக்கறது அறிவுதானம், அறிவுதானம். அப்ப இப்ப ஒரு மாற்றம் ஏற்பட்டால், ஒரு கர்மத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்து அவன் துன்பத்தை குறைச்சிட்டான்னு வச்சுங்க, இந்த கர்மத்தில் என்ன ஆகும்? துன்பம் குறையும். அந்த துன்பத்தை குறைப்பதற்கான ஒரு அறிவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அதை மாற்றி அவன் துன்பத்தை குறைச்சிக்கிட்டான்னா அப்ப அவன் துன்பம் போயிட்டா இல்லையா? இதுதான் ஈகை, இதுதான் தொண்டு. இதுதான் தொண்டு. அப்ப மாற்றம் ஏற்படணும். அதனால மகளுக்கு என்ன சொன்னார்னா, இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். சாதனை மார்க்கம் பல தடவை அடிச்சு சொல்லிட்டு இருப்பார். இங்க என்ன வரணும்? மாற்றம் வரணும். மாற்றத்திற்காகத்தான் மன்றம், சும்மா கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லி வச்சிருந்தார். ரைட்டா? ஆனா மாற்றம் வேற ரேடியோ மாற்றம் ஆகிட்டு இருப்பேன். மாற்றம் நம்ம வேற மாதிரி மாற்றம் ஆகிட்டு, கல்வியத்துல மாற்றம் நடக்கிறது அதுதான் சாதனை மாற்றம். மாற்றம் ஆகாமல் நமக்கு அது என்ன ஆகாது? நம்ம கல்வியத்துல மாற்றம் ஏற்படாது. நம்ம சொல்லுவோம், இப்ப உங்களை யாரோ இங்க கொண்டு வந்து மண்டபத்துக்குள்ள சேர்த்துட்டு இருப்பான், சேர்த்துட்டாங்களா? இப்ப இந்த தத்துவமெல்லாம் தெரிஞ்சு உங்களை மாற்றிட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் அழித்து
நம்ம துன்பத்தையும் குறைச்சி நம்ம சந்ததியினுடைய துன்பத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஏதோ கொஞ்சம் வந்திருக்கு வச்சுக்கோ. இந்த மாற்றம் வர்றதுக்கு ஒருத்தர் உங்களை கொண்டு விட்டாரே, அவர் கொண்டு உடனே மாற்றம் நடந்திருக்குமா? இப்ப அவருடைய கர்மத்துக்கு புண்ணியமா இல்லையா? புண்ணியம் தானே, ரைட்டா? அவர் உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்து விட்டதே அவருக்கே ஒரு புண்ணியமா இருக்கு. எப்ப நீங்க மாற்றம் அடைந்தால் அவருக்கு புண்ணியம். அவர் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டு நீங்க பரிசை எழுதி சர்டிஃபிகேட் வாங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு புண்ணியமா இருக்காது. மாற்றம் ஏற்படலன்னா இல்லைங்க, சாதனை மார்க்கம் சாதனையாக மாறலன்னா, அது கர்மயத்துல மாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வரலன்னா அது ஈகையாகாது, புண்ணியமாகாது, தர்மமாகாது. அப்ப தொண்டு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எது தொண்டு, இது தெரிஞ்சு செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய செய்யலாம், அதுல கர்மயத்தில் வந்து மாற்றம் நடக்காது, உள்ளுக்குள்ள எந்த மாற்றம் நடக்காது, வெளியில நிறைய மாற்றம் நடக்கும். என்ன நடக்கும்? சால்வை கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சால்வை கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். கர்மயத்தில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. இது வேணுமா? கர்மய மாற்றம் வேணுமா? எது வேணும்? கர்மய மாற்றம் தானே வேணும். பணங்க அதுக்காக வரல, அதுக்காக வரல. நமக்கு வேண்டியது என்ன? கர்மய தூய்மை, பதிவு போக்கணும், நம்ம மகிழ்ச்சியா வாழணும், அதுக்காக வந்திருக்கோம். அப்ப என்ன வேணும், என்ன செய்யணும்? துன்பம் போக்கணும். மகிழ்ச்சி இரண்டாவது பண்பாடு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இரண்டாவது பண்பாடு என்ன இருக்கு? அவருடைய உடலுக்கும் மனதுக்கும் ஏன் இப்ப செஞ்சா என்ன? நம்ம வெளியில ஆமா இப்ப செஞ்சா என்ன? மண்டபத்தில் எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்பாங்க, இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க, இப்ப செஞ்சா என்ன? பிரைம் மினிஸ்டர்ல இருந்து லோக்கல் வரைக்கும் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் நல்லா தானே இருக்கேன். எனக்கு கூட சொல்லுங்க, இப்ப செஞ்சா என்ன அவங்க ஏன் சொல்லக்கூடாது? சரியா? ஏற்கனவே இருக்கிறது தான் நமக்கு துன்பமாக வந்து கொண்டிருக்கு. இன்னும் கூட்டணும்னா துன்பம் அதிகமாகும். யாருக்கு? நமக்கு மட்டுமா? நம்ம சந்ததிக்கும் நம்ம சந்ததிக்கும் துன்பமாகும். அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது? இதை அதிகப்படுத்தக்கூடாது, இருக்கிற வரைக்கும் தான் போகும். ரெண்டாவது ஒழுக்கம் என்ன? சாமி சொல்லுங்க. துன்பப்படுவீர்களுக்கு ஏன் செய்யணும்? அது துன்பப்பட்டுச்சுன்னா அதோடைய பாவம், அது துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன? ஒருத்தர் கேட்டாரு, சார் இந்த துன்பம் படுற இடத்துல போய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது சார். அது ஏன் துன்பப்படுறாரு? அவர் செஞ்ச பாவத்துக்காக துன்பப்படுறாரு. இறைநிலை அவருக்கு விளைவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை போய் நான் போக்கணும்னா அது இறைநிலையோட இல்லை, நம்ம போய் விட்டு போயிடாத மாதிரி. இதெல்லாம் நம்மள செய்யக்கூடாது. அப்படியா? துன்பப்படும் உயிர்களுக்கு துன்பப்படும் உயிர்களுக்கு எல்லாம் முடிந்த உதவி இலக்கியம். ஏன் துன்பப்படும் உயிர் துன்பப்படுதுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார் தெரியுமா? இறைநிலை. இறைநிலை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, காமிக்குது. அந்த துன்பத்தையும் கொடுக்குறது அந்த இடத்துல. அப்ப அங்க ஒரு துன்பம் இருக்குன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பாத்துக்க, முடிஞ்சா பண்ணி ஒரு கர்மத்தை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த துன்பத்தை நமக்கு முன்னாடி காட்டுது அப்படின்னு சொன்னாலே இறைவன் நமக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அர்த்தம். யாரும் நம்ம கூப்பிட்டு வந்து சொல்லலை, யாரா வாங்க நான் அந்த தெருவில் ஒரு துன்பம் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்களா? இல்லை. அப்ப இறைநிலை நமக்கு காமிக்குது. அப்ப அந்த துன்பத்தை போகணும். ஏன் போகணும்? இருக்கிற அப்ப இந்த 2 வேலையை தான் சாமி செய்ய சொல்லியிருக்காரு. அப்ப 2 வேலை. அப்ப ஒண்ணு துன்பம் கொடுக்கக்கூடாது, இன்னொரு துன்பத்தை போக்கணும். துன்பத்தை போக்குவதுதான் புண்ணியம். புண்ணியத்தை செய்யணும், பாவத்தை செய்யக்கூடாது. 2 வேலை. 2 பக்கம் பண்ணி வச்சா பாவம் புண்ணியம் வந்து வச்சா இதுக்கிடையில ஒருத்தர் என்கிட்ட ஒரு இந்த பாவம் புண்ணியம்லாம் ரைட்டு சார், இந்த சாபம் சொல்றாங்களா அது என்ன சார்னு கேட்டார். பாவம் தெரியுது, புண்ணியம் தெரியுது, சாபம் ஒண்ணு இருக்கு, அது என்ன சார்? அதுக்கு ஏதாவது வேற விளக்கம் இருக்கா அப்படின்னு? சாபம் என்ன? சாபம் வேறு, சாபம் வேறா?
அப்ப ஏன் பேர் மாற்றி வைக்கணும்? அவங்களே வச்சுட்டு போயிருக்கலாமே. பாவங்கிறதுக்கு சாபங்கிறதுக்கு என்ன சார் கேட்க கேட்டார். சில பேர் என்னன்னா கேள்வி நல்லா கேட்டேன், பதில் சொல்றேன் கஷ்டம், ரொம்ப யோசிச்சு சொல்லணும். டக்குனு கேள்வி கேட்டுறாங்க, பதில் சொல்றது யோசிச்சு சொல்லணும். இப்ப ஏதாவது பதில் இருக்கா? சாபம்ங்கிறதுக்கும் பாவங்கிறதுக்கும் கேட்கும் ஏதாவது இருக்கா? ஏதாவது சொல்ல முடியுறாங்க? சாபம் விடுறதுங்க, விட்டாலும் விடாட்டியும் சாபமா விடணும்னு அவசியம் இல்லை. சாபத்தை என்னமோ அப்படி ஏதோ இது மிஷின் வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. பொறுத்துக்கொள்ளாமல் திட்டுவது பொறாமை சாபம். எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்றேன், சரியான்னு பாருங்க. என் மனசுக்கு ஏதோ தோணுது, சரியான்னு பாருங்க. அப்படின்னா இப்ப சாதாரண துன்பம் கொடுக்கறது ஒண்ணு, துன்பம் போக்குறது ஒண்ணு. இப்ப ஒரு மனுஷன் ஒரு துன்பம் போக்கும் செயல்ல இருக்கிறார்ல, ஒரு துன்பத்தை போக்குவோருக்கு நீங்க ஒரு துன்பம் கொடுத்தீங்கன்னா, துன்பம் போக்குவோருக்கு துன்பம் கொடுக்கிறது அதுக்கு பேர் சாபம் வச்சுக்கலாமான்னு அப்படி தோணுச்சு. தோணுன உடனே சாமி அங்க இருந்து டக்குன்னு ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. என்ன மெசேஜ் இருக்கீங்களா? சாமி அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? முள்ளெடுத்து முனிவரை குத்தினாலும், அது என்ன, முள்ளெடுத்து முனிவரை குத்தினாலும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் நம்மளை திருப்பி எல்லாம் அடிக்க மாட்டார். குத்தினாலும் அவர் நமக்கு எந்த செயல் செய்யலைனாலும் அந்த வழி சாபமாம் அப்படின்னு சாமி எழுதியிருக்கிறார். இடத்துல சொல்லியிருக்காரா? அது சாபமாம் அப்படின்னு. அதே முனிவர்கள் போட்டுக்காரு. அவங்களுடைய செயல்லாம் என்னன்னா துன்பம் போக்கும் செயல்லையே இருக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் சமுதாய துன்பம் போக்கும் செயல்லையே இருக்கிறவங்க. அவங்களுக்கு துன்பம் கொடுத்தா முன்னெடுத்து கொடுத்தனா அது சாபமாம் எழுதியிருக்கிறார் சாமி. அந்த இடத்துல சாபங்கிற வார்த்தை சாமி சொல்லியிருக்காரு. அப்ப என்ன, அப்ப துன்பம் போக்கும் செயல் செய்யறவங்களுக்கு துன்பம் கொடுத்தா, நம்ம இந்தியாவில் பெரிய அந்த செயல் நம்ம ஒன்று செஞ்சிருக்கோம் தெரியுமா? நம்ம நாட்டுக்கு தண்ணியவே குடிச்சு ஒரு மகான், ஒரு மகாத்மா பாடுபட்டு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? அவர் எப்படி சாதாரண சத்தார சுட்டு கொண்டு துன்பம் போக்குறவருக்கு துன்பம் கொடுக்கிறது அதானே? அதான் செஞ்சோம், அப்படிதான் செஞ்சோம். அப்ப இது சாபம். சாபம் அப்ப இந்த பாவம் அப்படிங்கிறது இயல்பா எல்லாத்தையும் பாவப்படி வந்துட்டு இருக்கு. சாபத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? வாங்கிடக்கூடாது. கேட்டீங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சாபம்ங்கிறது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கேட்டீங்களா? அப்ப அந்த அடிப்படையில் இந்த பாவப்பதிவுகள் அதை போக்கும் வழிகள் ஓரளவு தெளிவா இருக்கா? ஓரளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். இன்னும் இந்த சப்ஜெக்ட், இந்த பெரிய சப்ஜெக்ட் ஓரளவு பேசியிருக்கோம். இன்னும் இதை பத்தி நீங்க சிந்தனை பண்ணுங்க. இன்னும் சிந்தனை பண்ண இன்னும் கொஞ்சம் நிறைய தெளிவுகள் கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து தூய்மை செய்து அனைவரும் ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வுல வாழணும். இதுல இந்த கடைசியா ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவோம். இன்முகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்முகம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவோம். இதுல பாருங்க, இந்த பாவப்பதிவு இருக்கிறது துன்பங்க. இந்த இன்முகம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இனிமையான முகம், மலர்ந்த முகம் இப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாவப்பதிவுலாம் நீங்க தான் நமக்கு துன்பம் இல்லை. ஆனாலும் இன்முகமா இருக்க முடியுமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. இன்முகம் அப்படிங்கிறது எப்ப வரும்? அது மலர்ச்சியான முகம் எப்ப வரும் அப்படின்னா, இந்த மனம் இந்த உடல்ல பக்கம் ஒரு எம்டி ஒரு ஸ்டேட்டுக்கு வருது சொல்ல முடியல. அப்பதான் அந்த இன்முகம் வரும். இப்ப இதுல என்ன அப்படின்னா, பாவப்பதிவுன்னு இல்லைங்க, எந்த விதமான ஒரு இறுக்கமோ மனதுக்குள்ள இல்லாம இருக்கும்போதுதான் இது வரும். நம்ம மனதுல 3 விதமான இறுக்கங்கள் நமக்குள்ள இருக்குங்க. 3 விதமான இறுக்கங்கள் என்னன்னா, சில இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து அதுவே நமக்குள்ள ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப கூட நீங்க இன்முகமா இருக்க, அப்ப கூட ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கும். ஒரு மகிழ்ச்சியே நமக்குள்ள
உள்ளுக்குள்ள ஒரு பிளாக்கா இருக்கும். பெரிய மகிழ்ச்சிகளான விஷயங்களே உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளாக்கா இருக்கும். நிறைய மகிழ்ச்சியான விஷயமா உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்க, அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களா, அதுவே உங்களை இன்பமா இருக்க கூடாது. இன்னொன்று, துயரமான விஷயங்கள் நமக்கு உள்ள வந்து 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 அதை உங்களுக்கு வச்சிருக்க முடியல, அது இன்னொரு வகையான பிளாக். ரைட்டா? மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு தடையாக இருக்கும். இந்த துயரமான ஒரு தடையா இருக்கும். இன்னொன்னு, குழப்பமான விஷயங்கள் உள்ளுக்குள்ள, இந்த மூணு எல்லாத்தையும் இருக்குங்க. குழப்பமும் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியானதும் இருக்கும், இந்த துயரமான துக்கமானதும் இருக்கும். இந்த மூணும் நம்ம இருக்குங்க. இந்த மூணையும் மனசுல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டா இன்முகம் தானாம். இது மூணு இருக்கக்கூடாது, இது மூணு இருக்கக்கூடாது. அது வந்து அப்படியே மனதுக்குள்ளாக ஒரு 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 பிளாக்கா, அந்த மனதுக்குள்ள பிளாக் இருக்கிற அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும். அந்த அளவுடைய பிளாக் வந்து மலர்ச்சியாக விடாது விடாது. அப்ப இதை எடுத்து வெளியே போட்டாதான் மலர்ச்சிங்கிறதே வரும், மலர்ச்சிங்கிறதே வரும். அப்ப என்ன, இது எல்லாத்தையும் உள்ள வைக்காம எடுத்து வெளியில தெரியணும். இதை வெளியே எறியறதுக்கு என்ன பண்றது? இதை எடுத்து வெளியே எறியறதுக்கு என்ன பண்றது? நம்ம தவணும் தச்சவனும் இந்த பயிற்சிகளை பண்ணி 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 பண்ணிட்டே வந்துட்டா போதும். இன்னொன்னு, அந்த எம்டி ஸ்டேஜ்னு ஒன்று போன முடியல, அதுல போய் பழகணும்னா எப்படி எம்டி ஸ்டேஜ், அந்த உடலை மறந்த நிலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போட முடியும். அதுக்கு போக 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 இது போக 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 இது. இதுக்காக சில பேர் சில டெக்னிக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிலாசபர் சொல்றாரு, அந்த அர்த்தம் இல்லாம அப்படியே சிரிக்கிறதுல அந்த மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய பிளாக் ரிலீஸ் ஆகுங்கிறாரு. அழுகிறதுல துக்கமான பிளாக் எல்லாம் ரிலீஸ் ஆகுங்கிறாரு. சம்பந்தம் இல்லாம உலகிறதுல இந்த குழப்பமானதெல்லாம் ரிலீஸ் ஆகுங்கிறாரு. இப்படி எல்லாம் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சில பேர் சொல்றாங்க. சரிங்களா? ஆனா இது மாதிரி பிளாக் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா, இன்னொரு விஷயம் ஒருத்தர் சொல்றாங்க, இந்த மனவளக்கலையில தவம் பண்றவங்க எல்லா பேருமே எப்பயுமே மூஞ்சியில ஒரு இறுக்கமாவே இருக்காங்கன்னு வேற ஒரு இயக்கத்தில் சொல்றாங்க. இப்படி ஒரு இது நான் கேள்விப்பட்டேன். மனவளக்கலை தியானம் பண்றவங்க எல்லா பேருமே எப்பயுமே ஒரு மாதிரி இறுக்கமான அப்படின்னு சொல்றாங்க. மலர்ச்சியான முகம் தெரியலன்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்ப ஏன் நம்ம தவம் பண்றதே ஒரு இறுக்கமா வச்சு தவம் பண்றோம். என்ன பண்றோம், இங்க என்ன சோழம் தெரியலையே, நம்ம உள்ள போய் தேவோம், ஆக்கையை வரமாட்டேன், அதை என்னமோ அதை போய் பிடிச்சிடறோம், இதை போய் பிடிச்சிடறோம். இப்படியே வந்து நம்ம இங்க ஆகவே புரியும் இதெல்லாம் சொல்லிட்டோம்னா அதை போய் ஏதோ குட்டிக்கணும்னு சொல்லி அப்படியே போட்டு அப்படியே கண்டு முயற்சி பண்றதா அப்படி இருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பாயிண்ட். இது சும்மா நீங்க இதெல்லாம் இயல்பா போகணும். இதுல போட்டு இறுக்கிட்டு தவம் பண்ணாதீங்க. இருக்குது அந்த இன்பம் மலராது. ஒரு எம்டி, நம்ம எம்டி ஆகிறதுக்கு தான் தவம் பண்றோம். இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தவம் இல்லை, இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தவம் இல்லை, இந்த இடத்துல எதையா பார்க்கறதுக்கு தவம் இல்லை, எதையும் நினைக்காம இருக்கிறதுக்கு தான் தவம் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அதனால ஏதோ ஒரு கோலை வச்சுட்டு இந்த ரீச் பண்றாங்க. தவத்துல கோலே கிடையாது. தவத்துல கோல் என்ன தெரியுமா? ஒண்ணுமெல்லாம் போறதுன்னு தவம், எம்டியா போறதுதான் தவம். ரைட்டுங்களா? அதனால இந்த இறுக்கத்தை எல்லாம் விட்டுட்டு இயல்பா பண்ணுங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க, இயல்பா தவம் பண்ணுங்க, இயல்பா புண்ணியம் பண்ணுங்க, இயல்பா பாவம் பண்ணிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்ப இந்த செயலை மாற்றுங்கள், குருவை நினைத்துக் கொள்ளுங்கள், குருவனுடைய போட்டோவில் அந்த முகத்தை அடிக்கடி பாருங்க. குருவனுடைய செயல்கள் அப்பப்ப நாங்க சில செயல்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நினைவு கூறுங்கள். இன்னைக்கு நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், சாமி எப்படி அந்த பேராசிரியரை அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட் எல்லாம் நினைவு கூறுங்கள், அப்படியே நினைவு கூறுங்கள். அவங்களுடைய முகத்தை பாருங்க, அவங்களெல்லாம் நினைங்க, குரு மகானுடைய அப்படியே உருவத்தை நினைங்க. மலர்ச்சி தானா வரும், இன்பம் தானா வரும், இந்த இருக்கத்தை வரும். இந்த செயலை மாற்றணும்னா நாம வெற்றி பெறலாம், இந்த பயணத்தில் வெற்றி பெறலாம். அப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றத்தை ஆரம்பிப்போம். இன்னையிலிருந்து புண்ணியம் தான், தொண்டு தான், ஈகை தான். பார்த்து பண்ணுங்க, தொண்டு சிறக்கட்டம். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.